எனக்கே என்ன செய்வதென்று தெரியவில்லை. உங்களை எடுத்துச் செல்லும் போது நேரம். எனக்கு அந்த பதிவுக்கான பொத்தான் வேண்டாம். பாரு நண்பரே, அதை திட்டமிட வேண்டியவர் நாங்க தானே. சரி சரி, நான் முயற்சிக்கிறேன். என்னுடைய புத்திசாலித்தனமான பெண் நீ. அது காரணமாக உனக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. நடாலியாவின் தரம் இதுதான். நான் அழகான ஆச்சரியம் என அழைக்கிறேன். உனக்கு சாக்லேட் பேஸ்ட் கொடுக்க நான் ஆவலுடன் இருக்கிறேன். என்ன ஒரு கனமான வாள்! அதை எடுக்க சுலபம் இல்லை. நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் உண்மையில் அவருக்கு முயற்சிக்க விரும்புகிறேன். அது நிகரில்லாதது போல தோன்றுகிறது. ஓ ஆ, சிவப்பு நிற சாக்லேட் சுவை. நீங்கள் மிகவும் மிகவும் அதிர்ஷ்டசாலி. தீவிரமான முடிவுகளுக்கு உடனே செல்லாதே. நீ மூடியதை மூடினால் என்னை பெறுகிறாய். நான் எதையும் பார்க்கலனா. வலிமையாக இரு வண்ணா. நான் இங்கே இருக்கிறேன். தடுப்பூசி, பால் தொட்டியில் எதுவும் இல்லை. வழிவரை உங்களுக்கு அந்த 2 கிடைக்கும். இது மிகவும் அற்புதமாக உள்ளது நண்பன். இது என்னுடையது மட்டுமா, அல்லது நான் என் சாக்லேட்டை இங்கே போட்டேனோ என்று தெரியல. அதுதான் ருசியானது. அதற்காக நான் அவதியதை பொறுத்துக் கொள்ள தயார். பாரு, உனக்கு இது பிடிக்கும் என்று நான் சொன்னேன். மந்தம் வயிற்று வலியால் அவன் வருந்துகிறான். வண்ணாவை பார்த்து நான் அந்த பொத்தானை அழுத்த அச்சமாயிருக்கிறேன். நீங்கள் இதை பின்வாங்கினால் நல்லது. எதுவும் சாத்தியம்தான். விங்கோ, புதிய சாக்லேட். ஹேசி, திரும்ப வரவேற்கிறேன். புன்னகையுடன் இரு. படுக்க சந்தோஷமாக இருக்க ஏதோ ஒன்று இருக்கிறது. இந்த உணவு எப்போதும் இவ்வளவு எடையா இருக்கிறது. சரி, நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன். கேசிக்கு உதவுங்கள். என்னை கூட ஒரு பேரிடரால் அர்ப்பணிக்கப்பட்டது போல உணர்கிறேன். என் சொன்னது இல்லையாடி, இது எவ்வளவு புதுன்றுதான் தெரியுது. மேலும் இது ஸ்ட்ராபெர்ரி போலவே இருக்குது. சரிதான், நான் தவறவில்லை. அதற்காக சுவை மிக அருமையாக இருக்கிறது. என்னதான் ஒரு ஜீனியஸ் நினைச்சிருக்கிறான். அப்போ நான் உங்க சாக்லேட் பேஸ்ட சுவைக்கலாம் என்றால் நீங்க மனத்திலே வச்சுக் கொள்ள முடியுமா? அது என்ன கண்டிருக்கீங்களா? என்னால் சாக்லேட் மூடிய ஸ்ட்ராபெரிகளுக்கு பெரும் ஆசை இருந்தது. கடவுளே, அவை எவ்வளவு தனித்துவமான சேர்க்கையாக இருக்கின்றன. அது மிக சிறந்த விஷயம். எனக்கும் ஒன்று வேண்டும். ஒரு ஸ்ட்ராபெரி தருவீர்களா? சரி, நம்மை நண்பர்கள் என்பதால் அது சும்மா ஓனக்கு விடுகிறேன். என்ன செய்ய போகிறீர்கள்? நான் தனியாக கூறியதா என்று நினைப்போம். அப்படியே எடுத்துக்கொள்ளாதீர்கள். ரொம்ப நகைச்சுவையான காமெடி. எனக்கு ஆர்வமாக உள்ளது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. கட்டு உதவி இல்லாமல் தேநீர் சாற்றை நிரப்புவேன். கேசி, சரியானது. வீதா, ஆனால் துரதிருஷ்டவசமாக அதையும் நாங்கனிதான் அழைக்கலாம். சின்னது படியுங்கள். இப்போது இது உங்களுக்கே. தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் போன்றவர் எந்த விதமாகவும் தாஸ்தாவாக எப்போதும் உண்மைதான். ஏனெனில் இது கழிவறை காகிதம் தானே. ஆனால் நான் அந்த பொத்தானை மீண்டும் அழுத்த வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் நம்மால் மிகவும் ஆர்வமாக இருக்க வேண்டியதுதான். ஆம், உங்களுக்காக இன்னும் ஒருவர் திருமணம். உன்னிடமிருந்து அருகில் உட்கார்கிறவன் உணவுக்கு பிறகு வெறுமனே கனிகளை கொள்ள முடியாது. டேட், நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று பார்க்கிறேன். சரியாக நினைத்தாயா? நானாகவே நல்ல உணவை அனுபவிக்க தயாராகி கொண்டிருக்கிறேன். நாம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். வாவ், ஒரு திருமண கூட்டல், இனிப்பு மோதிரங்கள் மற்றும் பாலை. சூப்பர்! எவ்வளவு பெரிய தபால் துண்டு. இது நீண்ட காலம் போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். டேட், பாலை நிறைய ஊற்றிவிட்டேன். ஜெயண்ட் அதை தின்று விடலாம். சரி, இரவு உணவு நேரம். உங்கள் வாய் திரட்டேன். இது காலை உணவு வளையங்கள் அருமை. நான் அவற்றை நேசிக்கிறேன். கொஞ்சம் காத்திரு. அவற்றை அடைக்க ஒரு தொட்டி தேவை. இப்போது எல்லாவற்றையும் கொட்டிவிடு. இது என் வாழ்வின் மிகச்சிறந்த நாள். இதை கனவில் கூட நினைக்க முடியாது. ஓ என் கடவுளே, நான் இனிதாக உன்னை அடிக்க விரும்புகிறேன். ஆனால் விதிகளை மீற முடியாது என்பதால் வேறு வழியில்லை. நான் விருந்தாளியாகவே தொடர வேண்டியுள்ளது. பால் எனக்கு இப்போது குறைவாக இருந்ததும் இதுவே. அது வளையங்களுடன் சிறப்பாக செய்கிறது. ஓ, நான் உறுதி குகஸ். ஓ குட்டி பெண்ணே, எனக்கு வாழ ஒரு சில சாக்லேட்டுகள் உள்ளன. நான் உன் உடலை பார்த்திருப்பதாக நம்புகிறேன். வாவ்,
அப்புறம் என்ன, நான் ஜாக்பாட்டை வெறுக்கிறேன். நிச்சயம் நீ இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நான் அதை விரும்பவில்லை போல் இருக்கிறது. நான் சரியான பொத்தான்களை தேர்வு செய்தேன். மன்னிக்கவும், இப்போது பேச முடியாது. 4 வளையங்களை சுடப் போகிறேன். அந்த பழைய படகு அதிரடி, அல்லது நீ ஒதுங்கிடுவாய். கேசி, இப்போது உன்னுடன் விளையாடுவோம். வாவ், எப்படிப்பட்டனை அழுத்துறதுன்னு தெரியல. முடிவுகளை காண ஒரு வழியை தேடுறேன். இத பாருங்க, நீங்க இத பொறுப்பேற்க மாட்டீங்கன்னு எனக்கு பயம் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் உறுதி, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பைஸ்லி உங்களை விரும்புகிறாள். நாங்கள் பல பொத்தான்கள் மற்றும் ஸ்ட்ரீமர்களை காண்கிறோம். ஹை ஹை, உங்களை பார்க்க நல்லா இருக்கு. நீங்கள் நிறுத்த அல்லது எந்த ஸ்பெயின் நாட்டவர்களையும் விட அதிகமாக நடந்து குதிக்கிறவர்களா? அது நீங்க தானே கேசி? சிந்தி பார், இது என்னவென்று பார்ப்போம். தேன், மா, பறவையின் பச்சை மற்றும் இது எல்லாம் கலவையப்பாக இருக்கின்றது. இதன் விளைவுகளை விரைவில் பார்த்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ, என்ன வெற்றியது பெரிய தேன் பாத்திரம். அவர்கள் இதுக்கு ஒவ்வாமையாக இருக்கவில்லை என்று நம்புகிறேன். நம்ப முடியவில்லை. சரி, இப்போது மா தகுந்த இடத்தில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட எல்லாம் தயாரா இருக்குது. தொடங்கலாம். முதலில் தேன். நல்லா, என்ன ஒரு நாள். இப்போது மலர் அந்த நாளின் இனிமையை செய்ய உதவும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். என்னிடம் ஒரு சிற்றூச்சனை மட்டுமே அளிக்க வேண்டுகிறேன். அன்பு ஜாஸ்தியாக இல்லை, அதுதான் வேதனையை முந்தியதாக சந்தித்தேன் என்று நானே சொல்லிவிட்டேன். மன்னிக்கவும் கேசி, ஆனால் என்ன முக்கியமான விஷயம் மீதம் இருக்கிறது. விளையாட்டின் மகிழ்ச்சி, இறகுகள், தேன் காரணமாக அவை உங்களிடம் நன்றாக பழகும் என நினைக்கிறேன். அது நகைச்சுவையாக இருக்கிறது. அதுல என்ன சிரிப்பானது என்று எனக்கு தெரியவே இல்லை. அது மிக கேவலமாக இருக்கிறது. அல்லது அவர்கள் எனக்கு ஒரு பெயர் கொள்வார்கள். அது யாரும் விரும்ப மாட்டார்கள். என் நாணய மேற்கோள் கெட்டு போனது. அருவருப்பான நவாலன். அதை பார்க்கவே எனக்கு விரும்பமில்லை. என்ன நடக்குது? யார் எல்லா விளக்குகளையும் ஏற்றினார்கள்? உதவுங்கள். நாம இதை உண்மையாகவே பார்க்க போகிறேனா? நான் புஸ்தகம் பகுதியில் உள்ளேன். ஆத்ரிராமணியை எரிய நேரம். உன்னை பிறகு நேரத்தில் நடத்துவேன். நேரம் எவ்வளவு வேகமா போகுது. இந்த சுற்றத்தின் முடிவை ஏற்றுவோம். ஓ, அவர் சந்தோஷமா இருப்பாராக. நாம் எதிர்பார்த்தது ஒப்ப இதுவாக தான் இருக்கு என நம்புகிறேன். ஆனால் ஏதோ திட்டத்திற்கேற்ப செல்லவில்லை போலே தோன்றுகிறது. கச்சா முட்டைகளை பீட்டாவில் உருவாக்கியது யாருக்கும் பிடிக்காது என்று நினைக்கிறேன். அதை ஆடம்பரமான முறையில் எடுத்துக்கொள்வதை பரிந்துரைக்கிறேன். நான் அதை அருமையாக நினைச்சேன். இது பார்க்க ரொம்ப வேடிக்கையாக உள்ளது. ஒண்ணுக்கும் பாதிக்காம அப்படியே பார்க்க விரும்புறேன். பாருங்கள், இப்போது நீங்கள் ஹோமர் பொத்தானை அழுத்து. பெரிய மாற்றம். இப்போது நேரம் காத்திருக்கலாம். வாவ், காரமிளகாய். இது இங்கே சூடாக இருக்க போகிறது. இது சொல்லாமல் இவ்விதம் 2:30 ஆகிறது. ஓ, நான் இதை விரும்புகிறேன். என்ன ஒரு முழு வாளி காய்ந்த மிளகாய்கள். எல்லாருக்கும் அதை சமாளிக்க முடியாது. நம் முடிவு சாதிக்க முடியுமா என்று நம்புகிறேன் கேசி. அது ஒரு பேய். மூசா மூசா. விரைவாக முயற்சி செய் கேசி. எங்களுக்கு அதிக நேரம் இல்லை. இந்த இடத்தில் இன்று நுட்பமாக எப்படி நடந்து கொள்வது? இது ஒரு தீ. இப்போ போகலாம். என் தலைப்பகுதி. அது நான் கொஞ்சம் அளவுக்கு மீறி விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு கம்பெனி இருக்க. கேசி, நான் வந்து கொண்டிருக்கிறேன். அது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. உண்மையில் நன்றி. அது ஒன்றுமல்ல. பெரியவனுக்கு அனைவருக்கும் நாங்கள் இறுதியாக ஒரு சவாலில் இறங்கி இருக்கிறோம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நீங்கள் அமைதியாக இருங்கள். நான் இன்னொரு முறை பெறினால் எனக்கு பலவாக கிடைத்துவிடும். அலெக்ஸ், உன் அதிர்ஷ்டம் இல்லை. இல்ல,
பெர்னார்டின், எங்க உங்களுடைய இறக்கி வாயிலுக்கு போய் நம்ம முதல்ல எடுக்க முடியுமா? நான் முதல்ல உன்னை சாப்பிடுவேன். அப்பா பப்பாவை நான் விரும்புறேன், குறிப்பா பபிள் கம் சுவை. ஏய், என்ன பண்ற? அற்புதம். துப்பாக்கி உன்னிடம், நானே அனைத்து குப்பைகளையும் எடுத்து தூக்க வேண்டும். ஒரு பபிள் உங்களுக்கு இல்லை. கவலையாக வேண்டாம், நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் ஊதப்போகும் பபிளை பாருங்கள். வல்லுநராக இருக்கலாம். நன்றி. இப்போது பீங்கான் விளையாடலாமே. உதவினான். வாவ், அது ரொம்ப குழு. அலெக்ஸ், நீ செம்மாக பண்ற இருக்க. ஆனா இப்போ நான் பேசுவது, முதலில் நான் ரப்பர்ஸை போடுறேன். என் மனசு சொல்றது ஒரு ட்ரிகர் கண்டிப்பா உதவும்னு. பரீட்சையை நீ கொஞ்சம் அவனை நெசப்பட நேரம். உதடு காது கெட்டியாகவும் செயல்படுத்தப்பட்டது. இருக்கிறதை பாருங்கள், பெரிய குமிழி. நான் அவளை உள்ளே விட மாட்டேன். உலக அழகு மேல் என்னிட கிடைக்கும். நீ என்ன பண்ணாய்? ஓ மை காட், என் கனவுகளையே உடைத்திருந்தது. அவள் என் புருவங்களையும் பறித்து போய்விட்டாள். இப்போது எப்படி வாழ்வேன்? செய்து யோ. தொடருங்கள். சரி, நான் கொஞ்சம் பீதி அடைந்திருக்கிறேன். பரவாயில்லை. பெல்லா, நின்னவெண்ணி பரிசோதிக்க வந்த நேரம். கடைசியாக பிங்கோ அதிரடியாக அவ பிளாஸ்டிக்குகளை விடுங்க. நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை தயார் செய்தேன். அதற்கான முக்கியமான வழி. ஓ, நாம் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக உண்ணலாம். ஒரு பொம்மங்களின் அழகு குமிழிகளை பார்க்க தயாரா? அதுதான் என்ன? நிறுத்து. இது மிகவும் பெரியது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவளை மண்ணில் இறக்க எப்படி? பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டு. நாம் பலூனை கமாந்தி கொண்டு பீக்கணும். அலெக்ஸ், சுடு. ஏன் நான் இல்லை என்றால் மெல்லோ விண்வெளிக்கு பறந்துடுவான். நீங்கள் சரிதான். எல்லாவற்றையும் நான் தான் செய்ய அதையும் வேண்டும். உயிரிழந்து செய்வேன். நல்ல வேலை சொன்னீங்க. நீங்க சிக்கல்ல உள்ளீர்கள். தபரவீனோட மனுஷர்கள், உங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி. என்னிடம் ஒரு தொங்கை உள்ளது. போட்டுகள் மற்றும் கடந்துவிட்டது. இருந்துதான் இருக்கிறது. என் குவியலை பாருங்கள். எனது ருசிக்கிறதே. மிலா, நீ முதலில் சாப்பிடு. ஹூரே, எனக்கு மாதுளை பழம் மிகவும் பிடிக்கும். இதன் உள்ளே உள்ள தானியங்கள் எப்படி சுவையாக இருக்கின்றன என்பதை கவனித்தீர்களா? உண்மையில் இதை சாப்பிட பெறுவது சுலபம் இல்லை. ஆனால் இந்த சிறிய சுவையை சுவைக்க எனக்கு என்னுடைய பெரிய தோல்விகள் எப்போதும் இருக்கின்றன. வசதியாஸ் பேங்கினுடைய காலணிகளை ஊதாக வேண்டாம். அது நான் ஒரு பிளேட்டில் சேனலை திருப்பி அவற்றையெல்லாம் ஒரே முறை சாப்பிட்டால் அது நான் கேட்கிறேனில் சரியா ஒரு 100 கிரில் சார். அதுவும் ட்ரூசலா இருக்கும். இதனால நான் முன்பு இருந்ததை விட 100 மடங்கு சுவையானவனாக இருப்பேன். நான் அந்த ஒரு கிரில் மட்டுமே இருந்த போதும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அலெக்ஸ், இல்ல, இது உன் முறை. முதலில் சீப்பான ஒன்றிற்கு செல்வோம். மாதுளை வெட்டுவது மிகவும் எளிது. ஆனால் அதை கிழிக்கும் போது எவ்வளவு கொடூரம். அலெக்ஸ் இப்போது ஒரு பைத்தியக்காரனாகவே தெரிகிறார். பைத்தியம் பிடித்தவர் ஆகுவது ருசிக்க கூடியது அல்ல. ஆனால் ஒரு மாதுளை பழம் சாப்பிடுவது உண்மையிலேயே அற்புதம். அலெக்ஸ் தன் புத்தி கேட்பை இழந்து விட்டான். நான் எதுவும் நீங்கள் அறிந்தேர் போல் சுற்றியே இருப்பதுதான். அதுவே அனைத்தும். அவர்கள் உண்டு கொள்ளவும் தயாராக உள்ளனர். எனவே நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உண்மையில் இது பைல் என்பது காலமானது. மெல்லா, சூப்பர். எனக்கு என் ரொம்ப நேர பழிய மட்டும் சாப்பிடுவது சலிப்பாக இருக்கும். அவற்றால ருசியான ஜூஸ் செய்யலாம். அது வேலையாக இருக்கும். பாரு, என்கிட்ட ஜூசிங் மெஷின் இருக்கே. அது பெரிய இயந்திரம். Our free parasari in their yardie where commercial can quarantigal there is suing corn the juice.
பாரு, அவன் என்னை அதை குடிக்க வலியுறுத்துகிறான். அது சுவையாக இருந்ததா? நீங்கள் இதை பூண்டு பார்க்கிறீர்களா? அப்படியே இருங்கள். நான் ஒன் வகையான மலம்தான் செய்தேன். Oh my lord. உனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு எவ்வளவு கேக் மதம் பால் இருக்கு? ஆம் பாரு, எனக்கு ஒரு முழு ஜாடி கேக் இருக்கு. Jally's Marcelaser and Three Stordian phrase and name prelates one day இருக்கலாம். சாக்லேட் எப்போதும் ருசியாக இருக்கும். மஜமா சாப்பிட்ட பிறகு அடிக்கடி வயிறு சுருங்குகிறது. என் அனைத்து கோக்டீன்களை ஒரே நேரத்தில் குடிக்க ஒரு அற்புதமான யோசனையை கண்டுபிடித்தேன். அவற்றை திறக்க வேண்டும். அதற்கு பிறகு சமீபத்தில் செய்யப்பட்ட பொருட்களுடன் சிறப்பு வளைவு குழாய் வேண்டும். அது நல்ல யோசனை. அதுவே மிகவும் சுவையானது. ஏய், யாரோ வெளியே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் பணம் தரையிலே உள்ளது. அதுதானா? Exactly, this spring இருக்கு. யாரோட ஓஷன் டேம்? என்ன? ஒரு முட்டாள். ஆகவே நான் இதை வேண்டுட்டு இப்ப நான் மேல் கயிற்சி எப்படி சென்றடைய வேண்டும் என்று தெரிந்தால் மட்டுமே அப்ப அது எல்லா கோகேன்களையும் நான் குடிக்க முடியும் என்று உறைஞ்சுகிறேன். இப்பி நாங்கள் உங்களை நம்புறோம். அந்த பிள்ளை குழு எங்களை நோக்கி குப்பை கியாதி முகத்துல மோதுறது வலிக்குது. கண்டிப்பாக என் கட்டுப்பாட்டுக்கு இது ஆனா முடியல. பெல்லா, உனக்கு என்ன ஆச்சு? உன் வயிற்ற பாத்தியா? மஞ்சள் சாப்பிடறதுக்கு மேலா கைப்படா கூறுகிறாள். மில்லா, இதெல்லாம் கோக்கோசமே. நான் என்ன வதையும் வேண்டாம். ஆனால் முடியாம். வரவேற்கிறோம். நான் எப்படி இவ்வளவு அவ்வளவாக அமைந்து விட்டேன்? என்னிடம் ஒரு பீட்சா மட்டும் தான் இருக்கிறது. மற்ற பீட்சாக்களை எல்லாம் வெல்ல நீங்கள் முயற்சி செய்யலாம். எல்லா பெட்டிகளையும் எடுத்தேன். கோபுரத்தை பார்க்க. ஓ மை காஷ், உனக்கு மிகப்பெரிய பீட்சா கோன் இருக்கிறதே. ஆனா எனக்கோ ஒண்ணு கூட இல்ல. நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க. என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இது மற்றவத்தை விட ருசிகரமா தெரியுது. சுவையாக இருக்கிறது. என்ன பெருங்களவுக்கு சீஸ்? எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஹே, நான் உன்னிடம் மரியாதை மிச்சமாக சொல்றேன்னா சொல்லலாமா? இதெல்லாம் எடுத்துக்கோ. என்ன? நாம ஏன் சண்டையிடுகிறோம்? நான் அறிந்தே செய்தேன். என் பீட்சாக்களை நானும் குடுங்கோடு. அவற்றை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது. உங்களின் வீடுகள் அழுக்காகாமல் அதைவிட வேகமாகவும் சௌகரியமாகவும் கடிக்க உருமாற்றம் கண்டுபிடித்துள்ளேன். இல்லை, யாராவது அதனை செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை. பீட்சுகள் ருசியாக இருக்கும். எனவே அவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் சில்வர் என்ன நடந்தது எனக்கு? நீங்கள் மற்றும் டான் இனி பீட்சா சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நான் உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும். எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன. வாவ், என் பிஸ்ஸா எங்கே? அதை யார் திருடி விட்டார்? யார் அங்கே இருக்கிறோம்? ஆஹா, எனக்கு அவமானமே இல்லை. ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால் இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்சாவை சாப்பிடுவதற்காக சவாலுக்கு நின்றீர். சரி, எதைகளும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம். என்ன நடக்கலாம்? ஜெஃபர்சனை சாப்பிடலாம், தவறில்லையே. ஆமாம், இது ஒரு உண்மையான பீட்சா போட்.
என் மீது இப்படி தண்டனை ஏன்? எனக்கு பூண்டு பிடிக்காது. நான் ஒரு பூண்டு பூந்தி மட்டும் வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் துரதிருஷ்டசாலிகள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அதை பறித்துக் கொள்வதில் முதல் நபராக இருப்பீர்கள். எளிது, நான் பயனல்ல. எனவே நான் மிகவும் சீக்கிரமாக ஓட முடியலாம். நான் வாந்தி எடுக்காம இருக்கா மட்டும் சரி. என்ன? நான் ஏற்கனவே வாந்தி எடுத்து விட்டேன். நான் அதை பொறுத்து கொள்ள முடியாது, களைத்து விட்டேன். நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும். எனக்கு உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஒரு பூண்டு பிழிய கருவி. அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம். நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன். இது கேள்வி அல்ல. உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள். அது ஏன் வாயில் இல்ல. இதன் மனம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது. ஒரு வெள்ளை உனது பூண்டு நேரம். எப்படி Dead சாப்பிடும்? நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும்? இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம். நீ அதை எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை. ஆமா. சரி, ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நீக்க வேண்டும். அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது. அவர்கள் அலட்சமாக அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க. வா, என் வாழ்க்கையில் இதைவிட அருவருப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை. உதவி கேள். நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும். அது மிச்சம் என்று நினைக்காதே. முடி தூர்வாணியை வீட்டில பயன்படுத்த வேண்டாம். அது மிகவும் அபாயகரமானது. அது அவள் வாயில் துர்நாற்றம் இல்லை. ஜூலி, நீ கொகோ காத்திருக்கிறாய். சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு. சாமி, நிறுத்து. ஓ, நான் சிறியவனாக இருந்தபோது அதை வெறுத்து விட்டேன். என்னுடைய முகம் பச்சையாக மாறியதை கண்டால் உதவுங்கள். நான் கேட்டு கேள்கிறேன். அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம். ஏன் உங்களுக்கு இந்த அவசரம்? உங்களுக்கு எங்க ஓடிவிட வேண்டும் என்று இல்லை. இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா? வாவ், என்ன ஒரு படிப்போம், என்ன ஒரு வேகமும். ஜூலி, நீ செய்யறது தகவலா? அதுவே, இனி பூண்டு வேண்டாம். அரே, நானும் இப்படி சுகந்தத்தை காத்திருக்கவில்லை. நான் உங்களுக்கு பொய் சொன்னேனா? ஏய், க்ளீ, நான் மூச்சு விட முடியல. நான் விழுறது போல தோணுறது. நன்கு வேலை செய்தது. இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை. எனக்கு பலமாக மலர்ந்து இருக்கிறது. ஆம் மனிதனே, எனக்கு டிஐசி டாக் கோயில் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனா விலகி நான் திரும்பி செல்ல வேண்டும். ஆமாம், நாங்கள் செய்தோம். ஆம், நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன். சரி, இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு ஜன்னி. எனவே நீ ஆரம்பிக்கலாம். இல்ல, உடன் திணற விரும்புகிறாயா? என்ன நல்லது. ஓகே. ஆனால் இது உண்மையில் சிறியது. இறுதியாக இப்போதே நான் நிறைவடைய போகிறேன். கம்சாதான் நடக்கிறது. இடம் பயின்று ஏனென்றால் எதுவும் வெளியே வரவே இல்லையே. என் கேண்டி எங்கே? நான் மிகவும் திரும்பி போகிறேன். இன்னும் கொஞ்சம். ராம்பு, இப்போது மொத்த மேசையிலும் கோடை தப்பித்து செல்லும் எக்ஸ்கள் மற்றும் ஓஸ்கள் தெரியுமா? மீண்டும் அடிப்படை புறையான பாய்க்கால் கொண்டு அதை விரைவில் தேக்க முடியும் எனினும் முடிந்தது. நீங்கதான் ஏகப்பட்ட புழு. நீ மட்டும்தான் மீந்திருக்கிறாய். ஏ சகோதரா, உன்னிடம் வெறும் பெரும் கண்டி இல்ல. நான் நிறைய சாதாரண பூச்சிகளை கொண்டிருக்கிறேன். வாவ், குதிரையின் மேல் கூட ஒரு இதயம் இருக்கிறது. இதோ மேலும் எல்லா கண்டியும் எனதுதான். ஆர்வமாக டிக் டாக்டர்ஸ். அதனால் நான் சில டஜன் தொகுப்புகளை விரைவாக சாப்பிடுவேன். ஏய், எங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்ல. அருமை. ஹா, அது பரவாயில்லை. அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும். டாடா, இனிப்புகள் நம் வசமே. அங்கே நிற்கிறீர்களா?
ஆள்வதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லையா? அப்படியா? நான் எதையும் நிரூபிக்க முடியாது. ஓ மாய், உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன். பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும். நான் ஒரு பொம்மை. அதை எடு. எப்படி இருக்கு? என்னுடைய மெழுகு உருளையை எப்படி திருடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். எனக்கு உறுதி நண்பா, என்னிடம் டிக்டாக்ஸ் எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் நான் மாப்பிள்ள வாங்கினேன். அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மிகவும் விசித்திரம். வாஜ், அருமை. நாங்கள் ஒரு சவாலில் இருக்கிறோம். டெப்ஸ் மற்றும் க்ளோஸ் முதலில் திறக்கிறோம். ஓ, இது ஒரு இளஞ்சிவப்பு கரடி. ஏ, அது என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ வீடா என்ன செய்ற? நான் அதை துண்டாக வெட்டுகிறேன். அருமை, முடிஞ்சது. அரே, எனக்கு ஒரு சுவாசம் கொடு. ஒரு துண்டு முடியாது. கற்பனை பண்ணிக்கொள்று. சரி, நான் என் கிளாஷை திறக்கிறேன். இது பிங்க் நூடுல்ஸ். அது ரொம்ப சுவையானது. எனக்கு சிறந்த சாப்பாட்டு குச்சிகளும் உள்ளன. வாங்க சாப்பிடலாம். ருசிகரமாக இருக்கிறது. எவ்வளவு மனிதத்தனமாக உண்கிறாள். அட, அதனது மிளகா? இல்லை 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 இல்லை. அதை நம்ப முடியாது. நிறைய மிளகாய் இருக்கிறது. இது மிகவும் சூடாக இருக்கிறது. நான் தீயில் இருக்கிறேன். ஓ இல்லை இல்லை, நாங்கள் உடனே நிலைமையை காப்பாற்ற வேண்டும். இல்லையெனில் அவள் இடத்தை எரித்து விடுவாள். வாங்க, இங்கு என்ன நடந்தது? என்னை என் கரடி எப்படி ஆயிருக்கு? அது ஒரு மிகவும் மோசமான நீர் தொட்டி போன்ற தேயிலை பாத்திரமாக மாறிவிட்டது. மன்னிக்கவும், நான் விரும்பவில்லை. ஜெப்ஸ் முதலில் திறந்தார். ஓ இல்லை 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 இல்லை, அவை பயங்கரமான உருளைகள். நான் இன்னும் அதிர்ஷ்டமில்லாதவராக இருக்கிறேன். இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அது அருமை. இதை பார் மற்றும் மணமுடி. நீ என்ன நினைக்கிற? இப்பயாவது அற்புதமான சுவையை அனுபவி. அட, நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா லிலி? தயவு செய்து கொஞ்சம் சாப்பிடுறேன். என்ன? இல்ல, நிச்சயமாக இல்ல. போய் உன் கூட்டல்களை சாப்பிட்டு வா. இல்ல, அந்த கேவலமான புழுக்கள் வேண்டாம். ஸ்பூனபடி வீடா சாப்பிடு. அவை எவ்வளவு அருவருப்பாக உள்ளன. ஓ இல்ல, எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மோசமாக உள்ளது. உண்மையாக சொன்னால் உங்களை பார்த்து அவ்வளவாக துன்பமாகவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. பந்துகளை பாலில் சேர்த்தால் அதன் சுவை அதிகரிக்கும் என நினைக்கிறேன். வாவ், என்ன அற்புதமான யோசனை லில்லி. இது மிக மிக சுவையானது. சிறிதளவுதான் ருசிக்க வேண்டுமாக இருந்தது. தயவு செய்து, நான் உன்னிடம் சொன்னேன் இல்லை. ஆஹா, நீ ஹீலி கொடூரமானவன். ஆனா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உன் புழுக்களுடன் கூடிய காக்டெயில் பிடிக்குமா என பாருங்கள். அவளின் வெளிப்பாட்டை காத்திருக்க முடியாது. என்ன ஒரு அசம்பாவிதமான ருசி. என்ன புழுக்கள்? இது எப்படி இங்க வந்தது? இத பார்ப்போம். விதா, உன் புழுக்களை திரும்ப எடு. இல்லை, அதை செய்யாதே லில்லி. அப்பா, என்ன ஒரு கனவு காட்சியாம். மேயாசமான புழுக்கள். இதையே நீ தகுதியானவன். விதா, உன் கலையாய் களை. இது எவ்வளவு அருவருப்பானது. டெப்ஸ் முதலில் ஓபனிங் செய்தார். ஓ, இது அற்புதமாக உள்ளது. உள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. வாவ், எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. நான் என்னுடைய சிறிய லாலிபாபை இதில் வைப்பேன். ரொம்ப அழகா இருக்குது. நான் இதை விரும்புகிறேன். லில்லி, நீ ஒரு சுட்டி மகள் பையன் மாதிரியே இருக்கின்றாய். நீ உன் க்ளோஸை திறக்கணும். வீடா? நான் ஹப்பா பப்பா வாங்கினேன். ஆமாம்,
நான் உலகத்தில் மிகவும் ருசியான பப்ளிகம்மை சாப்பிட போகிறேன். இது மிகவும் நீண்டது. வீடாவின் கம்மின் இறுதியில் என்ன இருக்கிறது? மிகவும் நல்லது. என்ன? அது என்ன? இங்கு இப்போது போகிறோம். ஏமா போச்சு? மன்னிக்கவும் லிலி, நான் அதை நினைக்கவில்லை. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு நல்லது கொடு. அதுவே ஹூம் ஹூம். ஆம், இப்படி. இனி வேண்டாம் குழந்தை. கல், காகிதம், கத்தி. 1 2 3. நான் வென்றேன். பிங்க் பாண்டா, இது எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. இது ஒன்றை பாருங்கள். என்னிடம் என்ன அழகிய கண்ணாடிகள் உள்ளன. அற்புதம். இதை முயற்சிப்போம். பாண்டா என்னுடைய கண்ணாடிகளின் வழியாக ஓடுகிறது. வீடா, நான் அதை முயற்சி செய்யலாமா? இல்லையே. உன் கிளாஷை திறந்து பாரு. ஆகா, அது ஒரு நண்டு. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வந்துவிட்டது. வாருங்கள் நண்டு, எனக்கு உதவுங்கள். தயாரா? பழு போ. அது பிரமாதமாக இருந்தது. ஏய், என்னது? நாங்கள் எப்படித்தான் பாண்டா முடிந்து விட்டது? நீ என்ன செய்தாய் லில்லி? அதை நினைவில் வைக்கிறேன். இப்போது உன் நடுக்கை சாப்பிடு. அவன் என் மூக்கை மிதித்தான். அஃப்கா, நான் யோசிக்க வேண்டும். ஓ, நான் சிலதை தயாரித்திருக்கிறேன். ஏதோ அதைத்தான் செய்கிறாளா? அது உனக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் என்ன வச்சிருக்கிறேன் பாருங்க. லில்லி, அதுவும் பிளாஸ்டிக் தான். மற்றும் இது இல்ல லில்லி, அது இல்ல. இது உண்மையாகவே வலிக்கிறது. சரி, என்ன? என்னை உதவுவதற்கு வேறு ஏதாவது உள்ளது. உண்மையான சமையல். சரி, நம்ம போய் நண்டு வேட்டையாடலாம். ஆமா, நன்றாக. என்ன நடக்குதோ பார்க்கலாம். நீங்களும் உங்களுக்கு தெரியும். இது விசித்திரமாக தோன்றுகிறது. அட, ஆனால் இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு வேண்டுமா? இல்ல, இது வேண்டாம், நன்றி. முதலில் என்னை தேர்ந்தெடுக்கவும். அது மிகவும் அழகானது. ஆனால் எப்படி நான் ஒரு இனிப்பு கொண்டு வருவது? நீ ஒரு நாணயத்தை அதில் போட வேண்டும் லிலி. அப்படியே நிர்வாகம். என் கை வைப்பையில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். இது காலியாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இப்பற்றி யோசிக்க வேண்டும். ஆனால் நான் எனது பெரிய சூப்பாவை அனுபவிக்க போகிறேன். என்ன? அதுல என்ன உள்ளது? ஓ மை பாண்டகோ, இது இருக்க முடியாது. அதுல இன்னும் நிறைய லாலிபாப் உள்ளது. உனக்கு லாலிபாப் வேணுமா லில்லி? உனக்கு ஆசை. அதை செய்யாமல் வைத்துக்கொள். எவ்வளவு சுவையானது. என்ன? அவள் அதை முழுவதும் சாப்பிட விரும்புகிறாளா? ஓ, அது மிகவும் சிறந்தது. நீங்கள் அவற்றை மீண்டும் எவ்வாறு வெளியே பெறுகிறீர்கள்? நான் உதவுகிறேன். ஆம், நான் அதை செய்தேன். ஐயோ, எனது சொந்த சுபாவை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது என்ன இருக்கிறது? நாணயங்கள். அருமை. அதுதான் எனக்கு தேவையானது. கை நிறுத்து. அது எனது. ஆனால் நான் தருவேன் எனது நாணயங்களை. நீ என் மேற்கு சரக்குகளை தருமானால் சரி, அப்படின்னா எடுத்து வை. சிறப்பு. போவேயாம். நான் இறுதியாக இந்த அழகான இளஞ்சிவப்பு பந்துகளை முயற்சிக்க போகிறேன். இதுவும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. அவள் அதையெல்லாம் சாப்பிட போகிறாள். மன்னிக்கவும், எனக்கு கவனிக்கவில்லை. அவ்வாறே லில்லி, எனக்கு அது நினைவிருக்கிறது. என்ன ஒரு பெரிய குமிழ். என்னது? என் இனிய பழிவாங்குதலோடே போச்சு. இல்லை, என்ன செய்தாய்? நீ என்னுடன் பகிர்ந்து கொண்டதில்லை. எங்கள் சவால்களை பிறகு பிடித்திருந்த க்ளோஸ் செக் திறப்போம் ஒரே நேரத்தில். வாவ், எனக்கு நீல நிற பூபா இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. உன்னிடம் என்ன இருக்கிறது? செடியுடன் லாலிபாப். அருவருக்கத்தக்கது. இது தாங்க முடியாதது. இதை தொட்டு பார்க்கணும். இல்ல குளோ, கவலைப்படாத. நீ அதை முயற்சிக்கணும். பாரு,
இல்ல தைச்சரிசம் பூச்சி துமை சாய்ந்த விகரன் செம்மட்டி அழுக்கானது நான் முயற்சிப்பேன் மனசிச்சிக்கமால வாவ் லாலிபாப் ரெட்ரவேர்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு குளோரியா நீ சொன்னது சரி நான் அதை முயற்சிக்க வேண்டியது இப்போது நீ சூப்பர் முயன்று பார்க்கலாம் சன்ஸ்கிரீன் விலைக்கு எடுக்காம் நீண்டது குளிர்ந்தது பூபா பூபா மிகவும் சுவையாக இருக்கிறது உஃப் ஓ பூச்சி அது ஒரு எங்கே? கரப்பான் பூச்சி. ஆ, என் வாயில் பூச்சி இருக்கிறது ஆ இதை அகற்றுங்கள் இதை அகற்றுங்கள் பை பை தாண்டி தா பண்ணே ஹைன்ஸ் மன்னிப்பது ஒரு பளபளப்பான புண்டையை ஊதுவோம் இதோ போடுங்கள் க்ளோயே மன்னிக்கவும் உன் புண்டையில் உள்ளே ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது என்ன இல்லை உயிரோடு இருக்கும் கரப்பான் பூச்சி அதை நான் வெளியேற்றினேன் ஆனால் இப்போது என் முகம் முழுக்க கமிழ் ஒட்டி இருக்கிறது அது மிகவும் இரட்டிப்பு உடைமிக்கது நான் சாடலாமா இல்லை எனக்கு இன்னும் வேண்டும் சரி பரவாயில்லை நன்றி வா நான் கல்லாபட்டையை திறக்கிறேன் இது ஜெல்லி கண்கள் அருமை இன்னும் என்ன இருக்கிறது இது நீல சர்க்கரை ஸ்பிரிங்கள் இப்போ எல்லாமே சேர்ந்து முயற்சிப்போம் சுவைக்கும் அம்புகள் தட்டில் ஊற்றி மாமிராட்டு கண்ணை தொடித்து இப்போது முயற்சிப்போம் அதுவே இது ரொம்ப ருசியா உள்ளது இது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப இனிமையாவும் சுவையாவும் உள்ளது எனக்கு இன்னும் வேண்டும் ஓவா குழம்புல எதையா உள்ளதே அத பார் இது ஜூஸ் சூப்பர் ஹே க்ளோரியா நான் என் க்ளோச்சை திறக்கலாமா யாரு க்ளோயி நான் இன்னும் எதையும் முடியவில்லை எனக்கு ஒரு மாம்பழ ஜெல்லி உள்ளது நான் விரைவாக முடிப்பு அப்படிதான் ஜூஸை குடிக்கவும் இனிப்பு ஹே க்ளோயி இப்போது உன் க்ளோச்சை திறக்கலாம் உண்மையிலா ஹூரே என்ன என்னிடம் இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ எனக்கு ஜூஸ் பந்துகள் இருக்கின்றன குள் அவை மிகவும் அழகாக உள்ளன நான் ஒன்றை முயற்சி செய்ய விரும்புகிறேன் அரைத்தவாதம் ஸ்ட்ராபெர்ரி சுவையோட எல்லாம் எனக்கு பிடிக்கும் ஸ்ட்ராபெர்ரிகளும் கூட எனக்கு பிடிக்கும் ஒரு குழாய் கொண்டு எல்லா ஜூஸ் வந்து உண்டு விடுவது எவ்வளவு வசதியானது என்று எனக்கு ஒரு யோசனை வந்தது ஒரு குழாய் எனக்கு இங்கு மிகவும் உதவும் என்றா என்ன நான் மூச்சு திணறுகிறேன் எனக்கு உதவவும் உன்னை உதவ வேண்டும் நன்றி குளோரியா நீ எனக்கு உயிர் காப்பாற்றினாய் க்ளோய் நான் முதல் வரிசையில தவிர்க்கலாமா நன்றி க்ளோஸை திறப்போம் வா வா இது மெண்டோஸ் அருமை நான் இதை விரைவில் முயற்சி செய்ய விரும்புகிறேன் இது மிகவும் சுவையாக தோன்றுகிறது பாருங்கள் எனக்கு ஒரு மெண்டோஸ் மீசை உண்டு ஓ க்ளோரியா நீ மிகவும் நகைச்சுவையாய் இருக்கிறாய் மீன் உணவுக்கு முந்தானிட்ட சுவையாக உள்ளது தர அதப்படி எரி என்னால ஏற்று எண்ணாம் எவ்வளவு ருசியாக உள்ளது எனக்கு பிடித்திருக்கிறது மேலும் எனக்கு வேணும் க்ளோரியா நீ உன்னுடைய க்ளோஸை திறக்கலாம் நிச்சயமா அற்புதம் இப்போ என்னிடம் என்ன இருக்குது தெரிய போகிறது ஓ எனக்கு பிங்க் கோகோ கோலாவும் குழாய்களுடன் இருக்கிற ஹெல்மெட்டும் இருக்கின்றன இதை இங்கே வைக்க தேவை திறந்து குழாய்களை செருகவும் இப்போ நான் எல்லாம் முயற்சிக்க போகிறேன் அது மிகவும் ருசியாக இருக்கிறது சூப்பர் ஹே க்ளோய் நான் முயற்சி செய்யலாமா ஏய் நான் மட்டும் குடிப்பேன் அவருடைய கோக்கில் சில மெண்டோஸ் நான் வைக்கலாமானால் பின் கோக் வெடிக்கும் ஹஹா இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் குளோயின் எதிர்வினையை நான் ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப சுவையா இருக்கிறது என்ன ஒன்று கூட சரியாக இல்லை கோலா பலமான பொடிஞ்சலாக ஆரம்பித்தது ஓஹோ நான் கோகா கோலாவில் மூழ்கக்கூடியதாக இருந்தேன் அனைத்தும் கிடையாது எப்படி நடந்தது ஐயோ இல்ல உங்க குளோரியா நீ தயாரா கண்டிப்பா குளோரி எனக்கு இனிப்பு சேரிப்பழத்தின் நறுமணம் கொண்ட ஜெல் உள்ளது அது ப்ளூபெர்ரி மாதிரி தங்கள் பகர் சாங் படிக்காய் ஒடிஸ்லே என்னதையுமே ஒன்றைய சேர்ந்து உள்படுத்துவோம் இது பிழைச்சிட இனிப்பு மற்றும் மிக சுவையாக இருக்கும் நாங்கள் அதை புரிகிறோம் முட்டாள்தனமாக என் கையிலே நீல ஜெல் இருக்கிறது அதுவும் சுவையாக இருக்கிறது ஓ இது ரொம்ப ருசியாக உள்ளது இது மிகவும் குளிர்ச்சியான இனிப்பு குளோய் இது என்னவற்றாக இருக்கலாம் சாப்பிடக்கூடிய காகிதம் என்று நினைக்கிறேன் ஜெல் மற்றும் இதை இணைக்க முயற்சிக்க வேண்டும் நான் ஒரு புன்னகை முகத்தை இங்கே வரைந்தேன் இப்போது அதை சுவைக்க முயலலாம் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது க்ளோய் நீ உண்மை இதை முயற்சி செய்ய வேண்டும் நல்லா இருக்கு விடிய முடியலை உண்மையா சரி அதை முயற்சி செய்வோம் ஜெல் ஐ என்னோட ரோசாவர்ண உண்பதற்கு ஏற்ற காகிதத்தில் உங்கள் விரலால் நசுக்கவும் அது போதுமானது
காகிதம் மற்றும் ஜெல் மூலம் ஒரு அடுக்கு கேக் உருவாக்குவோம். இது நிறைய சுவையாக இருக்கும். மற்றொரு அடுக்கு. இப்பொழுது அது உருட்டத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். குளோரியா, இது இவ்வளவு நல்லதா இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. குளோரியா, எனக்கு காகிதம் கொஞ்சம் கேட்குங்க. ஒரு யோசனை வந்தது. நமக்குள்ள ஒரு டிக்டாக் விளையாட்டு விளையாடலாம். உண்ணக்கூடிய காகிதத்தின் மேல் நேரடியாக இனிப்பான ஜெல் உதவியுடன். வாருங்கள், யார் விளையாட்டில் வென்றாலும் எல்லாவற்றையும் சாப்பிடுவார். நல்ல யோசனை. நான் அதை விளையாட விரும்புகிறேன். நான் கண்டிப்பாக வெல்வேன். இவ்வளவு பெரிய அளவு ஜெல்லுடன் காகிதங்களை முயற்சிக்க வேண்டும். நான் எல்லாவற்றையும் இருக்கிறேன். மற்றும் ஒரு முத்தம். சமாதானம். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், நிசாரான ஒரு ஜாப். அப்புறம் சயின்ஸ் குழந்தையுடைய உள்ள அமிலமான ஜெல் உள்ளது. அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அதே மாதிரி பண்படி இன்னைக்கு செட் இல் மர்மலேட் இருக்கின்றன. இனிய மர்மலேட்களும் ப்ரோபான ஜெல்லும் சேர்ந்து மீண்டும் சிறப்பாக இருக்கும். ஜெல்லிகளை கேண்டு வருவான். புளிக்கும் ஜெலை அழுத்தி விடுங்கள். ஆமாம், இப்போது இது செய்ய முயற்சிக்கலாம். ஆமாம், புளிப்பு ஆனால் ருசியானது. குளோரியா, நீயும் உன் துணியை திறக்கலாம். உண்மையா? திறப்போம். ஓ, அது நான் கண்டிப்பா சுவையாக இருப்பேன். அதை விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். அதை கூடியவுடன் திற. ஓ, அதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அட்டகாசம். குளோவை பற்றி ஒரு நல்ல அட்டகாசமான கனவு தோன்றியது. அவருடைய பர்பரிசியிலே கொஞ்சம் புளிக்கும் ஜெல் பிழிகிறேன். புளிக்கும் ஜெல்லுக்கு அவருடைய எதிர்வினையை பார்க்கலாம். அதற்கு பிறகு அவருடைய முகத்தை காண முடிகிறது. என்ன ஒரு இனிமையான பர்பரி. ஓஹோ, எவ்வளவு புளிக்கிறது. ஆனால் இது உண்மையில ருசி. குளோய், அது நீ ஹாவுமா? ஆம், நான் கொஞ்சம் புளிக்கும் ஜெல் பிழித்தேன். நீங்கள் சாக்கிறீங்களா? குளோசியா டீம் ஸ்டாக்ஸை போடாங்க அப்படின்றத முடிவு செய்யலாம். நான் ஜெயித்தேன். நான் ஃபைல்ஸ் திறக்கிறேன். அப்போ எதிர்பாராத ஒன்று, இங்கே ஒரு கழிப்பறை இருக்கிறது. ஓ, என்று சூப்பர் சப்ஸ் பார்க்கலாம். இந்த சூப்பர் சப்ஸை இந்த நீல பொடியில வைப்போமே. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். இருக்குது. கொஞ்சம் புளிப்பா இருக்குது. அத்தகைய ஒன்று. க்ளோயி, நீங்க வேண்டிய உங்க க்ளோஸ் திறக்கலாம். ஹரே, என்கிட்ட என்ன இருக்குது என்று பார்க்கலாம். ஓ, அது லாலிபாப் மோதிரம். அற்புதம். இதை பல காலமாக முயற்சிக்க விரும்பி இருந்தேன். இது எனக்கு ஏற்றதாகவும் இருக்கிறது. அத்தோட ஒரு புளிக்கும் ஜெல் கூட இருக்கிறது. இது ஒன்று சேர்ந்து முயற்சிக்க விரும்புகிறோம். புளிக்கும் ஜெல்லை லாலிபாப்பில் போட்டுவிடு. அது போதும். தற்போது நமக்கு எல்லாவற்றையும் முயற்சி செய்க. எனக்கும் ஒரு ருசியானது இருக்கிறது. உண்மையாவா குலாக்? எனது கூட மிகவும் சுவையாக இருக்கிறது. யோசனை நாம் மாற்றிக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு புளிப்பு பொடியை தருகிறேன். நீங்கள் எனக்கு உங்கள் ஜெல்லை கொடுங்கள். பரவாயில்லை எனில் சரி, அதை முயற்சிப்போம். உங்கள் புளிப்பு பொடியை முயற்சிக்க நான் ஆர்வமாக இருக்கிறேன். சூப்பர். எனது லாலிபாப்பை பொடியில் நனைத்து விடுங்கள். புளிப்பு. இப்போது எனது லாலிபாப்புடன் உங்களுடைய ஜெல் முயற்சித்து பாருங்கள். ஓ, இது சுவையது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. இது புளிப்பு 2. இளஞ்சிவப்பு நீல உணவு இரண்டும் சுவையானவை. நாங்கள் எங்கே இருக்கிறோம்? என்ன? வாவ், நான் முதலில் போகலாமா? அது என்ன? கரப்பான் பூச்சிகள். என்ன ஒரு கனவு. அவை பயங்கரமாக இருக்கின்றன. வாருங்கள். என்ன கிடைத்திருக்கிறது? சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது என்ன? அதில் ஏதோ இருக்கிறது. ஓ, இங்கே கிளிக் செய்யவும். அருமை. என்ன? அதை அகற்றுங்கள். ஹே, அது எப்படி வேலை செய்கிறது? சரி, வாவ், அது அருமை. அதை சுவைக்க விரும்புகிறேன். அது மிகவும் புளிப்பு. மிகவும் புளிப்பு மற்றும் மிகவும் சுவையானது. வாவ், இன்னும் வேண்டும். நானும் முயற்சி பண்ணலாமா? முடியாது. அது எனது. என்ன? சரி, என்ன? அது முடிஞ்சிட்டுதா? அதுதான் எப்படி இருக்க வேண்டும். வாவ், பனிக்குழுக்கு என்ன நல்ல நாள். இது ருசியாக இருக்கிறது. கிரனேட், உதவுங்கள். எனக்கு உதவுங்கள். என்ன என்ன என்ன? இது வெடிக்கலையா? என் ஐஸ்கிரீம். அப்பா, இல்ல, இதெல்லாம் உன் காரணமாக தான். அதுதான், நீ என் ஐஸ்கிரீமை கெடுத்துட்ட. உன் பனி. ஓ, இல்ல. என்ன? கரப்பான் பூச்சிகள்? இல்லை, அவை மிகவும் அருவருப்பானவை.
வாவ், ருசியானது. ஆனால் 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 இது உண்மையில் நல்லது. உங்களுக்கு இது பிடிக்குமா? ஆம், மிகவும். என்ன பூச்சி எங்கே? நான் அதை எடுக்க முடியாது. என் வாயில் என்ன ஒரு கனவு. வெளியே போ. அது உனக்காக. மற்றவற்றை நான் சாப்பிட மாட்டேன். ஆம், நீ சாப்பிடுவாய். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் விரும்பவில்லை. ஆம், ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. படத்திற்கு மந்திரம் சேர்ப்போம். கவனமாக பாருங்கள். 1 2 3. வாவ் வாவ், இது என் சிறந்த ஐஸ்கிரீம். என்ன அது என்ன? அவர்கள் எதையோ எப்போதும் அங்கே எறிகிறார்கள். அடடே, நிறுத்து. ஓ இல்லை, என் ஐஸ்கிரீம். இது மீண்டும் கெட்டு போயிற்று. இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாம் அவர்களால். நீங்கள் என் ஐஸ்கிரீமை இருமுறை கெடுத்து விட்டீர்கள். இது உனக்காக. எப்படி சப்போர்டாஜ் செய்வது என்று உனக்கு தெரியும். வாவ், இப்போது ஏன் முறை என்ன காத்திருக்கிறது எனக்கு? ஓ வாவ், ஒரு சிறிய கழிப்பறை. மிகவும் அழகாக இருக்கிறது. அதற்குள் என்ன இருக்கிறது? இந்த லாலிபாப் சுவை இருக்கும் தூள் இதுதான். இது எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. நான் இதை சுவைக்க விரும்புகிறேன். அருமை. ஆம், நீ செய்துட்டாய். எனக்கு இன்னும் வேண்டும். மேலும் மேலும் மேலும். இரண்டாவது. ஆமாம், இது சிறப்பாக இருக்கிறது. ஹே, உனக்கு ஒரு சுவை நினைக்க முடியவில்லையா? நான் நிறுத்த முடியவில்லை. ஓ, உந்த திறக்கிறாயா? வாவ், அற்புதம். பிரச்சனை இல்ல, எனக்கும் ஒரு சுவையானது கிடைத்து விட்டது. அது மிகச் சிறந்தது. இதை சாப்பிட விரும்புகிறேன். முதலில் ஜெல்லி பீன்ஸ்களை தூவ வேண்டும். பின்னர் அதற்கு சிறப்பு ஜெல் சேர்க்க வேண்டும். அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். வாவ், இப்போது மிக முக்கியமான விஷயம், ஜெல்லி பீன்ஸ்களை ஜெல் கொண்டு நிரப்புவது. அதிலிருந்து விலக முடியாதபடி நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இது புளிப்பு, ஆனால் இது அற்புதமா சுவைக்குது. நான் அவற்றையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க என்னோட பகிர்ந்து கொள்கிறீங்களா? ஏன் இல்ல? உங்கள் லாலிபாப்ஸ்களை எனக்கு கொடுங்கள். நான் அதில் என் ஜெல் வைக்கிறேன். நிச்சயமாக இது சுவையில் சிறப்பாக இருக்கும். வாவ், அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நன்றி. இதோ உனக்காக. அற்புதம். எனக்கு மார்மலேட் சுவை எப்படி இருக்கும்னு சுவைக்கணும். ரொம்ப நல்லது. நமக்கு வாழ்த்துக்கள். இது எவ்வளவு சிறந்தது. ஆம், இது ருசியா இருக்கு. பாருங்க, நீல நாக்கு. நானும் ஈஹா, இப்போது நான் முதலில் இருக்கிறேன். என்ன இருக்கிறது அங்கே? லெகோவா? அவை வெறும் லெகோ பாகங்கள். அவற்றில் என்ன சிறப்பு? நீ அவற்றை சாப்பிட கூட முடியாது. அது என்ன வாசனை? இது சாக்லேட். இது ரொம்ப சுவையா இருக்கு. இது சிறந்தது. என்னிடம் இவற்றின் பல விவரங்கள் உள்ளன. நான் அவற்றில் இருந்து அழகான கோட்டை ஒன்றை கட்டுவேன். இது போன்ற ஒன்றை கண்டதில்லை. வாவ், அது வாவ். என் சிறந்த கோட்டை தயார். இது சிறந்த ராணிக்கு வீடாக இருக்கும். இல்ல, நீ செய்ய முடியாது. உன்னுடைய தர. சரி, அப்படின்னா. ஓ, அது என்ன? அது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அது திறக்கவில்லை. இது போதுமான வலிமை இல்ல. இது கொஞ்சம் இல்லை. இது போதுமானது. நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஓப்ஸ், அதிகமாகிவிட்டது. ஓ, நீ ஒரு குழப்பம். நீ எல்லாவற்றையும் சிந்திவிட்டாய். ஆனால் நான் அதை திறந்தேன். இப்போது நான் ஏதாவது செய்ய முடியும் என்பதை உனக்கு காட்டுகிறேன். இதை போடுகிறேன். இது வேலை செய்தது. என் கோபுரம் மோசமாக இல்லை, மோசமாக இல்லை. இப்போது இது எல்லாம் என் வாய்க்குள் போகிறது. அழகாக இருக்கிறது. இது உண்மையில் ஓ, என்ன? ஏன் நீ தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ சூடான மிளகாயுடன் இருக்கிறாயா? ஓ, எழுதப்பட்டதை படிக்க வேண்டும். நான் இனி தாங்க முடியாது. ஓ இல்லை, என் கோட்டை. நீ என்ன பண்ற? நிறுத்து. இது உருகுகிறது. ஓ, யோசனை. இது தீயை அணைக்க உதவும் என நம்புகிறேன். முடிந்தது, முடிந்தது. இனி எரியாது. அது நடந்தது. ஆனால் என் கோட்டை, அதிலிருந்து மீதமுள்ளது ஒரு குளம் மட்டுமே. நீங்கள் அதை எப்படி தீயிட்டு எரித்தீர்கள்? நுரை, அது மிகவும் அருமை. நான் முழுவதும் நுரையுடன் இருக்கிறேன். இந்த முறை அதை ஒன்றாக செய்வோம். வாவ், அது அழகாக இருக்கிறது. எனது ஒன்று நத்து போல இருக்கிறது. அது அருமையாக இருக்கிறது.
ஏன் நீங்கள் முதலில் நான் விரும்புகிறேன். இது ஒரு இனிய லிப்ஸ்டிக். நீங்கள் அதை உங்கள் உதடுகளில் போடணும். இது ஒரு அடுக்கு. இது போல நீங்க அழகா இருக்கிறீங்க. நன்றி. அது என்ன மிட்டாய்? நான் அவற்றை ஒரு தட்டில் ஊற்ற விரும்புகிறேன். அவை எவ்வளவு அழகாக ஊறுகின்றன என்று பாருங்கள். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது மிக முக்கியமான தருணம், ஒரு சுவையான முத்தம். என் உதடுகள் முழுவதும் காண்டி இருக்கிறது. இது எவ்வளவு அருமையாக இருக்கிறது பாருங்கள். குளிர். இப்போது இது எல்லாம் நக்கி சுவைக்க வேண்டும். இது மந்திரமாய் இருக்கிறது. அது சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், இது எனது முறை. பாருங்கள், எனக்கு குச்சிகளில் பறக்கும் கண்கள் உள்ளன. இது எனக்கு பொருந்துகிறதா? இது பொருத்தமாக உள்ளது. இது சிறந்தது. எனக்கும் காந்தி உள்ளது. நான் அவற்றை என் தட்டில் தூவப் போகிறேன். அவற்றை உடைக்க மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. முடிந்தது. அடுத்தபடி கண்கள். அவற்றை ஸ்பெகெட்டியில் வைப்பேன். மேலும் சுவையாக இருக்கும். அவற்றை மென்று சாப்பிட மிகவும் நன்றாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லது. எனக்கு இன்னொரு கண் இருப்பது நல்லது. அதையும் சாப்பிடுவேன். இது உண்மையில் அவ்வளவு சுவையாக இருக்கிறதா? நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அந்த குச்சிகளிலும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அவை அற்புதமாக சுவைக்கின்றன. உங்களை அழைக்கிறேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஒரு குச்சி மட்டும் மீதமுள்ளது. விடா, என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறா? என்ன செய்ய வேண்டும்? உனக்கு ஒரு பானம் வாங்கி தரவா? வாவ், அது எனக்கா? மிகவும் நன்றி. உங்கள் வரவேற்பு. அது எப்படி சுவைக்கிறது? ஆமாம், இது நிச்சயமாக அற்புதம். இது உண்மை. காண வேண்டும். நான் முதலில் தட்டுப்பிள்ளை திறக்க விரும்புகிறேன். சரி, வா. அதற்குள் தர்பூஷணி துண்டுகளா? அவை உண்மையாகவே நல்ல சப்பியது போல் தெரிகிறது. மிலா, நீ இப்போ திற முடியாது. அவைகள் உயிர் புழுக்கள். ஜூலி, பாருங்கள், அவை அசைந்து கொண்டிருக்கின்றன. அது ரொம்ப வாயில வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கும் அதேதான். ஆனாலும் அதை இப்படி தெரிஞ்சு கொள்ளணும் போல் இருக்குது. இல்லை இல்ல இல்லதல்ல, நான் எந்த அபாயத்தையும் எடுத்துக்கொள்ள. அது நீ எவ்வளவு நல்லவளாக இருக்கிறாய் ஜூலி. என்ன கொடுமை. என்ன விஷயம்? இது நான் எந்த நேரமும் உணவு செய்யும் மிக மோசமான விஷயம் என்று நினைக்கிறேன். சாக்லேட் கொஞ்சம் நிம்மதி அளிக்கலாம். உண்மையில அதுதான் எனக்கு பிடிக்காது என்று நம்புகிறேன். ஆனால் இதை விட்டு தப்பிக்க முடியாது. சரி, அதனை முயற்சிக்க வேண்டியிருந்தது. அந்த வார்த்தைகள் எனது நீர் குடிக்கும் இடத்துல இருக்கும் லாமாவை போல நீ இந்த தர்பூசணி ஸ்மூத்தியின் சுவையை நீங்களும் சுவைங்களேன். இந்த ருசியான பானத்திற்கு சாக்லேட் சிறப்பான ஒரு சேர்க்கையாக இருக்கும் என நான் நிச்சயம் கூறுகிறேன். மேலும் நிறங்களும் மிகவும் அழகாக சொல்கின்றன. அது இனிமையாக இருந்தது. அவள் எனக்கு அழைத்தாள். அந்த மகிழ்ச்சியை கைவிட முடியாது. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சாக்லேட் பூசப்பட்ட ஒன்றை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் 2 வைத்திருக்கிறீர்கள். எனக்கு ஒரு துண்டு தாருங்கள். நன்றி ஜூலி. கடிக்கு இதோ இன்னொரு உங்களுக்காக. உங்களுக்கு சுத்தமாக ஏறாயிட்டா? எனக்கு மட்டும் சாப்பிட்டே. இது நம்ப முடியாத அளவிற்கு ருசிகரமாக உள்ளது. நான் ஏன் பகிர வேண்டும்? ஆனால் நீங்கள் ஒன்றையும் வீண் செய்ய முடியாது என்று நான் நினைத்தேன். என்னை கண்டிப்பாக புழுக்களை சாப்பிட வேண்டியிருக்கும். நம்மிடமிருந்து விடுபட்டது முடியாது என்பார்கள். அவை மிகவும் அருவருப்பானது. அவற்றை தாங்க முடியவில்லை. பிலிப், வெளியே பாரு, ஏதும் நடக்குது. ஆஹா, எனக்கு என் குட்டிக்கேரி பூச்சிகள் முழுக்க முழுக்க சாக்லேட் நிறமாக மாறிவிட்டன போல் இருக்கிறது. நான் அவற்றை சுவைக்க போகிறேன். அற்புதம், அது நன்றாயிருக்கு. எனக்கு குதூகலமாக ஆற்றல் வந்தது. நீ என்ன கருதி இருக்கிறாய் மில்லா? நான் இந்த மந்திரத்தை மீள மாற்ற முடியும். முடிந்தது. எனக்கு அது அவகாடோன்னு நினைக்கிறேன். அது மிக அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சுள்ளது. இப்போது நீ ஒரு மூலிகை களம். முடியாது, அது உண்ணப்படாதது. ஒரு தந்திரம் இருக்கிறதா? ஜூலியூட் இடத்துக்கு போகிறார். ஓ மை காஷ். எனவே மிகவும் நன்றி. அது நீங்கள் அறக்கூடாதது. எல்லாம் துயரமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஒரு வேலையை தொடங்குவது நல்லது. மிலா, நம்ம என்ன சொல்லுவோம்? நீனியூட். எனக்குள்ள ஒரு ஜீனியஸ். நீங்கள் அவகாடோவும் டோஸ்டும் அழைக்கிறீர்களா? அப்பொழுது மேலும் சாக்லேட்டை எளிதாக பெற முடியும். நான் மூடியை எடுக்க மறந்துட்டேன். அதுவா? அதை முயற்சி செய்யலாம். நான் சரியாக இருந்தேன். சாக்லேட்டை சாப்பிடுவது மிகவும் எளிது. இதை காணுங்கள், இது அசைவது போல உள்ளது. இதை பருக கோபமாக இருக்கிறேன். நான் ஒரு பெரிய கரண்டியை எடுப்பேன். இது சரியாகவே உள்ளது. இப்போது பித்தங்களையும் சாக்லேட்டையும் முடிந்து ஒரே மாதிரியான சேப்பை செய்வது. இது குழப்பமாக தெரியக்கூடும், ஆனால் நான் சற்றும் மனம் பதைக்கவில்லை. இல்லை என்றால் சரி, முற்றிலும் அது ஒரு இலவச சார்ந்தே. எனக்கு அவர்களை விட இருக்கு. ஜூலியன்,
எனக்கு ஒரு எண்ணம் வந்துள்ளது. நீ அதிகம் சாக்லேட் வைக்கலாம். மற்றும் இலவச பால் பெட்டி. அது புரட்சி செய்யும். நான் அதை உடனே புரியவில்லையே. ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. பசலி பழத்தை விட கூடுதல் அருமை. இந்த முறை எனக்கு நிஜமாகவே அதிர்ஷ்டம் அமைந்தது. வாங்க அங்கே ஏறுங்கள். அம்மா, நான் அந்த வளைவை முயற்சி செய்ய விரும்பவில்லை. இங்கு சாக்லேட் உதவாதேன்னு நினைக்கிறேன். எனக்கு இது உண்மையில் பிடிக்கல. குக்கி துண்டு மட்டுமே. இது எளிதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அம்மா, எனக்கு பயமா இருக்குது. கொண்டு பூமியில் ஒரு வெறுக்கத்தக்க ஏதோ என் பற்கள். வாவ், ஒரு அவகாடோ எலும்பு. எனக்கு அதை நம்புங்கள். அதை சரி அம்மா, நான் இதை நிலத்தில நட்டேன். இதனால ருசியான பழங்கள் வளரும். முக்கியம் என்னென்னால் சோலையை சரியாக சாக்லேட்டால நீர்ப்பூச்சி செய்ய வேண்டும். நான் என் யோசனை மீது நம்பிக்கை வைக்கிறேன். இது வேலை செய்ய வேண்டும். ஏனெனில் நான் மிகவும் முயற்சி செய்கிறேன். எனக்கு நிச்சயம் இல்லையடா. உன் திட்டம் சுரத்து. இது மிகவும் வினோதமாக தெரிகிறது. பாருங்கள், ஏதோ நடக்கிறது. நான் செய்திருக்கலாம். விசிங்கரைக்க மட்பாண்டத்தில் மரம் உருகிறது. எனக்கு நம்ப மாட்டேனே. அது சாத்தியமா? நீங்கள் பார்க்கிறீர்களே, எப்போதும் விடாமுயற்சி செய்தால் எல்லாமே சரியாகும். அந்த சாக்லேட் அவகாடோக்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். நான் அவற்றை பார்த்து ருசிக்க விரும்புகிறேன். கவலைப்படாதே மிலா, நான் உனக்கு ஒரு பயணத்தை வழங்குவேன். ஏனெனில் இந்த இரத்தம் உன் எலும்பிலிருந்து வந்தது. அதுவுக்குமின்றி நாங்கள் வேலை செய்ய முடியாது. நன்றி. ஓ, ருசியானது. முதலில் திறப்பது எனது செவி. அரியாய், ஒரு லாலிபாப். ஆனால் அதன் உள்ளே என்ன உள்ளது? ஓ இல்லை, அது காய்ந்த மிளகாய் போல உள்ளது. என்னால எதிர்பாராத அதிர்ச்சி. என்ன என்ன? அது போலதான் தோணுகிறது. அனைத்தும் குளிர்ந்துள்ளது. இதை சுவையுங்கள். நல்லது. நான் விரும்புகிறேன். அவன் சாக்லேட் சாப்பிட்டாலும் அது என்ன வீரம். நீயே சென்று பார்க்க வேண்டும். எனக்கு அதை செய்யும் வாய்ப்பு கிடைத்திருப்பதால் நீ அசந்து போவதில்லை என்பதில் எனக்கு நிச்சயம். அங்கு பொருட்கள் தட்டில் கலக்கப்பட்டுள்ளன. கலவை மிகவும் அடர்த்தியாகிவிட்டது. எனக்கு இது பிடிக்கும். அதனால் சுவை இனி செறிவானதாக உள்ளது. அருமை. அந்த கவுன் அழகாக பரவுகிறது. என் நாக்கு நீளமாக இருக்கிறது. நான் புரளக்கூடிய என்னை வஞ்சித்துக் கொண்டேன். நான் அதை இனிப்புகளாக சாப்பிட வேண்டியிருக்கும். மருத்துவ லாலிபா அறம் கிராமல் சுவையாக உள்ளது. வாங்க தொடரலாம். நீ விரைவாக அழகாக இருக்கிறாய் எமி. நீ கொடுமையாக நடந்து கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாதே மிலா. நான் அதை எனக்கே தெரிந்து கொள்வேன். லாலிபாப் ஒரு சாதாரண காண்டி கொண்டு. நான் இதை ஏதாவது சாப்பிட்டேனா? ஓ இல்லை, மிளகாய் குறித்து முற்றிலும் மறந்து போய்விட்டேன். என் வாயில் மிளகுத்தூள் போடப்பட்டு விட்டது. இது ஒரு தீ பிடிக்க போகிறது. எனக்கு உடனே தண்ணீர் வேண்டும். கவலைப்படாதே ஜூலி, நீ எப்போதுமே என்னை கேள்வதில்லை. உனக்கு தானே தெரியும் உன்னை நான் காப்பாற்ற வேண்டியிருந்தது. சொல்றேன், நாம இந்த தீயை அணைக்கிறோம். வா, உன் வாயை திற. நீ என்ன செய்கிறாய் மிலா? சாத்தியமில்லை என்று நினைக்கிறேனே. இல்லை, முன்னேறு. இது எனக்கு நல்லதாக உணர வைக்கிறது. எனது திட்டம் விளங்கியது என்று நினைக்கிறேன். நீ இப்போது தீப்பிடித்து விட்டு விட்டாய். ஓ நன்றி. எதை என்று ஆச்சரியப்படுகின்றேன். முறை மூடியை கொடுக்க முயற்சி செய்கிறேன். அதனால் நான் அவற்றை நேசிக்கிறேன். நான் இப்போது அதை திறக்கிறேன். அது பேய் இருந்திருக்க முடியாது. அது ஒரு வெட்டுக்கிளி. ஏன் எனக்கு எப்போதும் பூச்சிகள் கிடைக்கின்றன? நான் அவற்றால் பயப்படுகிறேன். அவற்றை தொடுவதற்கும் கூட பயப்படுகிறேன். உனக்கு ஒரு ஜடுகட்டி அல்லது கண்ணாடி வேண்டும் பெல்லா? அதில் எதுவும் நகைச்சுவை இல்லை. சுற்றி பார்க்கிறதற்கு பதிலாக நீ உன் ரோல்களை சாப்பிடுவது நல்லது. இதுதான் எனக்கும் ஒரே சாக்லேட் தூவியவுடன் அது தயார். எனக்கு அந்த நிறுவனத்தை விரும்ப வேண்டும் என்று ஆனால் அது இல்லை. ஆனால் இன்னும் அது ஒரு ஆபத்தை விடுகிறது. பூரிப்புகளை என்ன செய்யும்? எனக்கு அதில் ஒரு ருசி கிடைக்கவில்லை. இப்போது எனக்கு அதுவே ருசிக்கிறது என்று உணர்கிறேன். இப்போது பிறகு தடவாமல் இருக்க எந்த அர்த்தமும் இல்லை. சாக்லேட் பரப்பிய காட்டிராணி முத்துக்கள். இப்போது அது உண்மையிலேயே என் விருப்ப உணவுகளில் ஒன்றாகிவிட்டது. நான் இதன் சுவையை கூட கற்பனை செய்ய முடியவில்லை. முயற்சிக்க கூட வேண்டாம். அவ்வளவு அருமையான உணவை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் அதை பெரிய பசியுடன் உண்கிறீர்கள். அது ஒரு நல்ல குறி. நிச்சயமாக நான் மீண்டும் சேர்க்க அனுமதிக்கலாம். நான் பகுதியை மிகவும் சிறியதாக நினைத்தேன். இப்போது உங்களின் முறை. நிலா, ஏன் நினைவூட்டினாய்? நான் சாக போகிறேனா அல்லது போராடவா? பிரம்பை எடு. இதனால் உனக்கு இளங்காலாக கூடும். எனக்கு அப்படி என்று தோன்றவில்லை. இருந்தாலும் நன்றி.
நாம் நமது செயல்பாட்டை ஒருங்கிணைக்க வேண்டியது மிகுதல். அந்த செட்டுக்கீடை ஏதாவது செய்வதற்கு முன்பாக சாக்லேட் மூடினுக்குள்ள செல். சீக்கிரம் சீக்கிரம் நண்பர்கள், இதை மூட வேண்டும். நான் மிகவும் பயந்து விட்டேன். நான் மிக இழுத்து கஷ்டமாக நகர்கிறேன். ஏதுமில்லை என் கைகள். அங்கே நான் செய்தேன். நான் ஒரு கடிகையை எடுத்தேன். அது எதிர்பார்த்ததற்கு பண்பாக இல்லாமல் இருக்கிறது. நீ எடைப்பது சொல்கிறியா? அதை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. எனக்கு தெரியவில்லை. ஆசங்களே, இத பாருங்க. என்ன, இந்த வீடுகளை மிக அழகானதாக மாற்றணும். நாம் எல்லாரும் கடினமாக வேலை செய்யணும். எகர்க் யுவென்டின், நீ இவ்வளவு பச்சை கிளி என்பது எனக்கு தெரியாது. அத பற்றி பேசாம இருக்கலாம். வாருங்கள், மாற்றுவதற்கு வீடுகளை தேர்ந்தெடுக்கலாம். அதை மறுபடி செய்ய சில கருவிகள் வேண்டும். அதுதான் நம்முடைய சவால். கூத்துங்கள், உங்கள் வீடுகளுக்கான பொருட்களை கொண்டு வந்துள்ளேன். சீக்கிரம் திறந்து விடுங்க. அற்புதம்! நான் பலவற்றை சேர்ந்த குளிர் பிங்க் பொருட்களை ஆர்டர் செய்தேன். வாழ்க்கையை தொடங்குவோம். மிக குளிர்ந்ததாக இருக்கிறது. முதலில் நான் அவரை எழுப்ப வேண்டும். நான் என் வீட்டை சுத்தம் செய்வதிலிருந்து தொடங்குகிறேன். இந்த துடைப்பான் எல்லா அலுப்பான பொருட்களையும் பூச்சிகளையும் அகற்ற எனக்கு உதவுமாம். ஓ, அங்கே ஒரு கரப்பான் பூச்சி. என் சொந்த இடத்திற்குள் வராதே. பேச முடியாதவன். ஐயோ, அது என் நெற்றியில் இருக்கிறது. வெளியே போ, நான் சுத்தம் செய்கிறேன். அப்படியா? இந்த இடத்தை சுத்தம் செய்ய நேரம் எடுக்கும். ஆனால் அது பரவாயில்லை. நாங்கள் இன்னும் மோசமான சூழ்நிலைகளில் இருந்திருக்கிறோம். இடம் அது கடின உழைப்பை பற்றியது. சரி, சரியானது, முடிந்தது. நீங்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாம் அருமையாக இருக்கிறது. பாருங்கள், நான் என் புதிய வீட்டின் முன்பு புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையில் இப்போது நான் இந்த துணியை சுவர்களுக்கு பயன்படுத்த போகிறேன். என்னென்றால், நான் முழு வீட்டையும் இளஞ்சிவப்பு நிறத்தில் செய்ய போகிறேன் என்று நினைக்கிறேன். இது பொம்மை வீடு மாதிரி இருக்கும். பார்ப்பி, பொம்மை வீடு நான் என்பதற்காக அபாரம். பெண்களே, மிகச் செய்கிறீர்கள். ஆனால் அது மட்டும் இல்லை. கூரையை சுரீதமாக பூக்களுடன் அழகாக காணலாம். எனது முதலுக்கு ஒரு இதயம். எனது வீடு இன்னும் அழகாக இருக்க துணி பராமரிக்கப்பட வேண்டும். தவறு. வாவ், அவள் வீடு ஏற்கனவே முடிந்துவிட்டது. நானும் உடனே ஏதாவது செய்ய வேண்டும். என்னிடம் லெகோ கட்டுகள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தி என் வீட்டை முடிக்க முடியும். சுவர் முடிந்தது. இப்போது நம்மால் சிற்றுண்டி கேள்விக்கூடல் சாப்பிடலாம். அந்தபடி பிரிங்கிள்ஸ் சேவல் தொகுப்புகள் அற்புதமாக காட்சியளிக்கின்றன. நான் அதை படிநிலைமேன் மற்றும் ஜன்னல்களுக்கு பயன்படுத்தலாம். அமைப்பாகவும் இருக்கின்றது. சரி, எனக்கு மட்டும்தான் மீதம் இருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பலூன்களை ஊத வேண்டும். அதை நான் எளிதாக செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நான் சோர்வாக இருக்கிறேன். ஆனால் கவலைப்படாதே, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக போகலாம். பலூன்கள் தயார். இப்போது எனது வீட்டின் மேல் அவற்றை ஒட்டுவது மட்டுமே பாக்கி உள்ளது. இது மிகவும் மறைக்கப்பட்டுவிடும். சிறந்தது. இருக்கின்றன. நான் அவற்றையெல்லாம் மேடையில வெடிக்க விட்டாலாமா? என் வீடு ரொம்ப வெயிலா இருக்கிறது போல உள்ளது. நீங்களே பாருங்க, நாங்க ரொம்ப சிறப்பா செய்றோம். எங்கள் வீடுகளை அலங்கரிக்க வேண்டிய நேரம் இது. ஐயோ, எனக்கு தெரியும். நான் என் தோள்களை நடக்க இருக்கிறேன். நன்றாக செய்தால் என் இல்லத்தின் முன்பு வாழை மரம் உருவாகும். என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை நன்றாக ஜலமூழ்கச் செய்வதே. இதோ தொடங்குகிறோம்.
மரமே வளரு வளரு வளரு, என்னை முத்தான் கொண்டு வா. வாவ், அத பார். அருமையாக இருக்கிறது மற்றும் சில நல்ல வாழைப்பழங்கள் எனக்காக காத்திருக்கின்றன. இது ஒரு சாதாரண வீடு அல்ல, இது ஒரு ரிசார்ட். முழுமையாக ஒரு மரம் கிடந்து விடுகிறது. இந்த தொப்பி ஆச்சரியமாக தோன்றுகிறது மற்றும் என்னுடைய அன்னாசி பழக்கண்ணாடிகள். அருமை. நான் விடுமுறையில் இருக்கிறேன். என்ன, அது வேடிக்கையாக தெரியுது. என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நான் அறிவேன். உங்களுக்கு தெரிகிறதா இது என்ன? ஆம், நான் ஒரு பெரிய இளஞ்சிவப்பு ஊஞ்சல் கட்ட போகிறேன். ஓஹா, இது மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. இப்படா என் பிங்க் கண்ணை காக்கிகள் அணிந்து இங்கே சுலபமாக இருக்கலாம். நான் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எனக்கு ஒரு பெட்டி தேவை கண்டிப்பா. ஹாட் வீல்ஸ் பாதை. இது ஏன் சொத்தில் மையமாக இருக்கும் பாதை. மிகவும் குளு குளு. இந்த கார்கள் கேட்டல்றதிலிருந்து விலகவே முடியாது. மற்றும் குடிசையின் கூரையின் மீது ஒரு கொடி. என்ன ஒரு வேடிக்கை மனிதர் இங்கே வசிக்கிறார் என்பதை அனைவரும் அறிய வேண்டும். ஆனால் அது மட்டுமில்லை, அதை நோக்கி பாருங்கள். ஒரு சரக்கியல் தபால் நிலை பெட்டி. என்ன? ஓ, பெண்களே 5 இருக்கும். என்ன? ஓ ஓ, நான் ஒரு அஞ்சல் கூடம் வைக்க வேண்டியிருக்கிறது. பொருந்தாமல் தெரியாமல் இருக்க நான் அதை சிறிது அலங்கரிக்க வேண்டும். மரகொத்தை மலர்களால் அதை அலங்கரிக்கலாம். அத்தனை அழகானது. ஆனால் அது பொதுவாக போதவில்லை. நான் கூரையில் ஒரு சனை போட போகிறேன். நான் ஒரு உண்மையான விடுதியாக்க விரும்புகிறேன். என்னோட தபால் பெட்டி ஒரு இதயத்தின் வடிவத்தில் இருக்கும். அனைவரும் வணக்கம். உங்களுக்கு சில கடிதங்கள் வந்துள்ளன, விரைவாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களா ஐயா? இந்த முட்டாள் யோசனையை யார் முதலில் கண்டுபிடித்தார்கள்? என் கையில் வலிக்கிறது. என்ன நபர்? ஓ, நான் காதலித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, என்னில் எதுவும் தவறில்லை. இதோ உனக்கு உன் கடிதம். இதை பொருந்திக் கொள்ளுங்கள். நான் உங்கள் ரசிகர்களுக்கு ஹானியாக்கு செய்தேன். மன்னிக்கவும். நாங்கள் வெற்றி உள்பகுதியை ஏதாவது செய்ய வேண்டும். என்ன, நீயும் நான் நினைப்பதை நினைக்கிறாயா? போகலாம். முதலில் சுவர்கள் வண்ணம் பூச வேண்டும். ப்ளூ என் மிக பிடித்த நிறமா எனக்கு தெரியும். அடுத்தது தரையினை வசதியான பாய்ச்சணையாக மாற்ற மென்மையான புதிரை பயன்படுத்துவேன். சுவர்களில் பசுவாடுகள் எனது முதுகெலும்புகள் பிறகு அவற்றில் செல்கின்றன. எனக்கு அவற்றில் அதிகம் உள்ளது. அடுத்து எனக்கு ஒரு லேகோ கடிகாரம் வேண்டும் மற்றும் மைன்கிராஃப்டில் இருந்து ஒரு பெரிய TNT பந்துதான். நீ எங்க இருக்கிறாய்? நீங்கள் இங்கேவே இல்லை என் நண்பரே. இந்த சிறியவனை இன்றி நான் இருக்க முடியாது. அவனுக்காக நான் கூடி வரும் நீல சிறைக்கும் வைத்திருக்கிறேன். நான் மைக்கியை உள்ளே வைக்கிறேன். அதுதான், நான் எப்படியாவது வேடிக்கை பார்க்க வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்தது கண்ட்ரோலில் விளையாடுவது. அதுவே எனக்கு இங்கே இல்ல. இதோடு எனக்கு சலிப்பு இல்ல. எனக்கு மிகவும் பிடித்த மைன்கிராஃப்டை என்றென்றும் விளையாட முடியும். என் வீட்டுக்குள் கூட சூரியன் கண்ணியம் இருக்கின்றது போல் இருக்க வேண்டும். அதனால் மஞ்சள் சுவர்கள். இப்போது மஞ்சள் யோகா பாய். சரி,
மிகவும் வசதியாகவும் அழகாகவும் இருக்கிறது. ரூம் மிருதுவானது. அடுத்ததாக இறக்குவதை மற்றும் தொங்கும் அலமாரிகளை செய்ய வேண்டும். நன்றி. என் விருப்பமான கார்ட்டூன் பாத்திரங்களான மினியன்கள் அங்கே இருப்பார்கள். இதை தவிர வேறொரு சந்தையிலான குளிர்ந்த பொருட்களும் உள்ளன. இதேபோல் எனக்கு மற்ற அனைத்து பச்சை பொருட்கள் அடங்கிய ஒரு முழுமையான சன்லாதியும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக மிகப்பெரிய பிக்காசு, மேலும் நிறைய மஞ்சள் தலையணைகள், மேலும் எனக்கு ஒரு அப்படி ஒரு கொள்ளி உள்ளது. மணல். அதை பார், ஒரு மஞ்சள் ஏழை கருத்தாளர். ஆமாம், இப்பயா எனக்கு வீட்டு மொத்த சாண்ட் ஃபேக்ஸ் இருக்கு. ரொம்ப அருமை, அற்புதம். நானும் ஜன்னல்களுக்கு திரை போடணும். நச்சுன தமிழ்ல சொல்லணும்னா நீ இதை பாருங்கள். இது இந்த சன்னலில் அழகாக இருக்கிறது. எனக்கு ஸ்பாஞ்ச் பாப் படம் ஒன்று உள்ளதாகவும் நினைவுக்கு வந்தது. இங்கே இருந்து போ. அவன் மிகவும் சம்பந்தம் இல்லாதவன். அதை எங்கு தொங்க வைக்க வேண்டும்? ஓ, ஜன்னலுக்கு அருகே இது இருக்க வேண்டிய இடம். மற்றபடி நான் இன்னும் சில ஓவியங்களை கொண்டிருக்கிறேன். மூச்சு தளத்தில் இருக்கும் இப்பூக் மாலையை பாருங்கள். ஓ, வணக்கம் ராண்ட். ஜாக், உனக்கு இது பிடிக்கிறதா? ஓ, அவர் இங்கே இருக்கிறார். உனக்கு என்ன தோணுது? இது நம்முடைய புதிய வீடு. ஜாக், உனக்கும் மெருகான நிறங்கள் இருக்க வேண்டும். இந்த உடைய பாருங்க. நாம சிறிது இசையை பயன்படுத்தலாம். நான் என்னக்காக ஒரு ஆடம்பரமான வீட்டை அமைக்க போகிறேன். எனக்கு சில ரோஸ் நிற நகை நெயில் பாலிஷ் இருக்கு. அதனால சுவற்றை கலர் செய்வது எப்படி? ஓ, இது மிகவும் பொருத்தமான நிறம். ஆனால் அதுவரை அல்ல. நான் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் போட போறேன். ஆம், இதோ அது. அதை நெருக்கமா தரையில போட போறேன். நான் அதை மிகவும் வசதியா இட்டு போறேன். ஓ, எனது பிடித்த டெடி பியர். இதோ உனக்கு. மேலும் சில இளஞ்சிவப்பு திரளினை. ஒவ்வொரு பெண்ணும் சுவரில் ஒரு கண்ணாடி இருக்க வேண்டும். அதன் முன் சரிகை மேசை ஒன்றும். சரிகை குறித்து பேசுவதானால் அதற்கு பல வகையான சரிகை தயாரிப்புகள் இருக்க வேண்டும். மேசையை அலங்கரிக்க மலர்களுடன் கூடிய ஓரடுக்கு. அவற்றின் வாசனை அற்புதமாக இருக்கும். அவற்றை என் ஜன்னலிலும் வைவேன். என் போஸ்டர்கள், என் யூனிகார்ன் விளக்குகள். அது நிறைய டால்வி எலிகள். நான் அதை எங்க விரும்புறேன். அதுவே சூப்பரா இருக்கிறது. நான் பாட்டி பூனையை மறக்க மாட்டேன். உனக்காக ஒரு கிண்ணம் இருக்கிறது கண்ணே. ஓ, உன்னுடை அற்புதமாக இருக்கிறது. என்னுடை போலவே. அற்றவை என்ன குறைகின்றன என நீங்கள் அறியவில்லையா? சுபாவி நிறைந்த ஒரு சிறிய குளிர் பெட்டி. அவற்றில் எத்தனை இருந்தாலும் போதும். உங்களை மகிழ்விக்கலாம். எனது விருப்ப சோடா. என் வீட்டை பற்றி என்ன நினைக்கிறாய்? எனக்கு தான் மிகவும் அழகாக இருக்கிறது. என்னவென்று உனக்கு தெரிகிறதா? வீட்டில் உட்கார்ந்திருக்க நாம் நிறுத்திக் கொள்ளலாம். கொஞ்சம் சுவாரஸ்யமாக தொடங்கலாம். எடுத்துக்காட்டாக, நாம் ஒரு பார்ட்டி நடத்தலாமா? என்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்கிறது. அதை என் சூழலுக்கு ஏற்ப புகுத்தி அணிவித்து விட்டேன். வேடிக்கை. இதே போல அது ஒரு சிறந்த யோசனை. நாம காக்டெயில்ஸ் எடுக்கலாம். போகி ஸ்டிக். நம் திருப்பணியின் நிறைவை கொண்டாட மகிழ்ச்சியாக இருப்போம். ஏய்! நான் ஏற்கனவே என்ன விரும்புகிறேன் என்று முடிவு செய்து விட்டேன். எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கவும். இதற்கு நான் வரைந்திருக்கிறேன்.
தளவு இருப்பதாக தெரிகிறது. தொடங்கலாம். ஐஸ்கிரீமுக்கு நான் சில ஸ்ட்ராபெரிகளை மற்றும் பாலை வேண்டுமானால் பாலை ஊற்றுங்கள். சில ஸ்ட்ராபெரிகளை போடுங்கள். இப்போது கலக்குங்கள், கலக்குங்கள், கலக்குங்கள். நல்ல வேலையாக இருக்கிறது. ஓ ஓ ஓ ஏன் இது குலுங்குகிறது? இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஓ மை காட். ஓ, நான் நினைக்கிறது இது போதுமானது. எச்பு மாதிரிகள் இதை ஊற்றுவோம். குச்சி போடுகிறோம், அதை புடவை அனுப்புகிறோம். என்னிடம் என்று சொல்லும் போது ஒரு சிறிய ஃப்ரீசர் இருக்கிறது. எனவே நான் தூரம் செல்ல வேண்டியதில்லை. அதை மூடிவிட்டு ஒன்றை பயன்படுத்துவோம். நான் எதையாவது செய்ய வேண்டும். ஓ, நல்ல யோசனை. நான் பால் வைத்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். ஓ, இது திறக்க இல்லை. ஆஹா, இந்த தோற்றம் பிடிக்கிறதா? ஓ, இதை பற்றி என்ன? ஓ, மிகவும் நவீனமாக இருக்கிறது. இதை பற்றி என்ன? நான் சனிக்கிழமைகளில் ஏரோபிக்ஸ் செய்திருப்பேன். இது மிகவும் நல்லது. பாட்டி, நீ நன்றாக இருக்கிறாய். என்னுடைய ஐஸ்கிரீம் பழக்கத்திற்கு திருப்பிக் கொண்டு செல்வோம். எனக்கு பல வகை நிறங்களுடன் கூடிய ஒரு ஃப்ரீசர் பந்து தேவைப்படும். அதில் நாம் விரைவாக ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம். அதிருஷ்டமாக விறுவிறுப்பானது. பாட்டிலுக்கு பால் ஊற்றுகிறேன் மற்றும் சிறுகாய்களை சேர்த்துக் கொண்டேன். சுவையான கர்ச்சி புத்திரங்களை சேர்த்தேன். இது மிகவும் சுவையோடு. ஸ்டேசிக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்பொழுது பந்தை மூடிக்கொண்டு கலக்கலாம். நமக்கு ஒரு ஃப்ரீஸ் ஸ்ப்ரே தேவை. இது உடனடி வேலை செய்கிறது. ஆஹா, இது மிகவும் அருமை. இப்போது நான் ஒரு வஃபிள் கோனை எடுத்துக்கொண்டு அதில் ஐஸ்கிரீம் உருண்டைய வைக்கிறேன். வாலா, ஜெல்லி பாம்புகளுடன் ருசியான் கோன். இதை ஒரு ஸ்டாண்டில் வச்சு ஸ்டேசிக்கு பரிமாறலாம். நான் இப்பொழுது என் செம்ம ஃபேன்சி சமையல் திறன்களை காண்பிக்க போகிறேன். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட நீலகம் மட்டுமே. நான் ஒரு கிண்ணத்தில் அதை சழிக்கிறேன். சிறிது பால் கிரீம் சேர்த்துக்கொண்டு இதோ சாகசம் தொடங்கட்டும். எனக்கு சில தடவை நைட்ரஜன் தேவை. அது என் ஐஸ்கிரீமை உடனே உறைய வைக்கும். சில முத்துகளை செருகுவோம். இது முத்து போல செயல்படும் அற்புதமான ஒன்று. இனிப்பு சார்புக்கான அளவில் எப்போதும் அதிகம் இருக்காது. எனது பபுல்கம் ருசி. ஓ, இது அற்புதமானது. நான் தயார் என்று நினைக்கிறேன். ஒரு நிமிடம், எனது ஐஸ்கிரீமை மறந்தேனே. இதோ எல்லாம் முடிந்து விட்டது. அபே, பேரன்பளே, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆமாம், இது மிகவும் உத்வேகமாக இருக்கிறது. இதை கொண்டு ஆரம்பிக்கலாம். ஓ, எனக்கு பிடித்த கமி கரடிகள். அர்ப்பணிப்பானது. பார்க்கலாம். இதுவே அற்புதம். அப்படி என்றால் இங்கே என்ன இருக்கிறது? வாவ், பிங்க் ஐஸ்கிரீம். ரொம்பவும் சுவையாகத்தான் இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கும். இங்கே மிகவும் அழகாக இருக்கிறது. இதை போடுவது. எனக்கு ஒரு ஸ்பூன் வேண்டும். இனிப்பு சர்பத்தின் சுவை அருமையாக இருக்கு. பார்த்து பாப்போம். இதுதான் வெற்றியாளர். ஸ்ரீ. ஓ வாவ், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜில், பாருங்கள், எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். செய்யுங்கள், பாருங்கள். நான் காத்திருப்பேன். நான் முதலில் தொடங்குகிறேன். நீங்கள் என்னிடமிருந்து கற்க வேண்டும். எனது ஆசிரியர் பிரான்சில் இருந்து எனக்கு கொடுத்த ஒரு பழமையான சமையல் முறையை நான் காட்டப் போகிறேன். இதை செய்யலாம். நம்மால் கொஞ்சம் பிதுக்கல்கள் சேர்க்கலாம். 2 தேவையான அளவு குழியல்களை தேவைப்படுகிறது. பிறகு நிறம் வண்ண துளிகள் வேண்டும். குழந்தைகள் இதை விரும்புகிறார்கள் மற்றும் இது அழகை கூட்டும். இப்போது கண்ணாடியை திரவ மார்ஷ்மதவால் மூழ்க வைத்து பிறகு நிறம் வண்ண துளிகளில் அழுத்துங்கள். மிக சிறப்பு. சிறிது பாலுக்கு தேவையுண்டு. இந்த அபூர்வமான ஸ்மூதியை ஸ்டேசி நிச்சயம் விரும்புவாள். இதை பாருங்கள்.
மிகுந்த அழகான வண்ணங்கள். ஓ, கைத்தட்டல்களை வேண்டாம். நான் அருமை, எனக்கு தெரியும். இதனை ஸ்வீட்டை நான் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு சுயமான காவலர். சாண்டாவை பற்றிய கதைகள். எனக்கு தெரியும் அக்கா, இதை விரும்புகிறார். ஓ, இது நன்றாக இருக்கிறது. இப்போது ஒரு மீன் தொட்டி வாங்கலாம். எனக்கு நினைக்கிறேன் நாங்கள் மீனை சிறிய ஒன்றில் வைக்கலாம். ஒரு குவளை போதும். கொஞ்சம் நீர், பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் தயவு செய்து, நான் என் தங்கைக்கு ஒரு அசாதாரணமான காக்டெயில் தயாரிக்க போகிறேன். நீரை வெளியே போட்டுவிட்டு ஆரம்பிக்கலாம். நான் தொழி ஊற்ற போகிறேன். என்கிற படத்தில் என்னுடைய மிக விருப்பமான பாத்திரம். மற்றும் மீன் அதிகம் அழகாக இருக்கின்றது. பிறகு அதன் சுவையை மேலும் அதிகரிக்க 2 மார்ஷ்மெல்லோ சேர்க்க போகிறேன். அருமை. ரப்பர் டக் வைப்போம். ஓ, இது மிகவும் கியூட். எனக்கு தெரியும், இது அபாரம். நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த சோடா மிகவும் மோசமாக இருக்கிறது. இது உங்கள் உடல் நலத்திற்கு மட்டும் தீங்கு விளைவிக்கின்றது. என்னிடம் ஒரு சிறந்த யோசனை உள்ளது. நான் என் சிறு தோட்டத்தில் சமீபத்தில் வளர்த்த சுவையான தர்பூசணி கொண்டு ஒரு காக்டெயில் செய்வேன். நான் சரி என்றேன். மேல் பகுதியை வெட்டி எடுக்கலாம். அதற்கு பிறகு உள்ளே உள்ள அனைத்தையும் கலந்து விடுகிறேன். நம்மால் சுவையான சில இதுவோ தர்பூச்சாறு. சிறப்பு. இப்போது நாம் தர்பூசணிக்காயில் ஒரு குழாயை செருகி தர்பூசணி ஜூஸியை நேராக ஒரு கண்ணாடியில் ஊற்றலாம். இது ரொம்ப நல்லா இருக்கிறது. வாவ், இங்கு பல அருமையான பொருட்கள் உள்ளன. இதை உடனே முயற்சி செய்ய வேண்டும். மோசமல்ல. என்னை சுலபமாக வைத்திருக்க என்ன தயார் செய்திருக்கிறார்கள்? எனது விருப்பமான ஆழை தேவைக்கு வேண்டும். ஒன்றை ஊற்றி விடுங்கள். இது பை இணைப்பு. ஆஹா, தர்பூசணி. எனக்கு இது பிடிக்கிறது. அற்புதம். என்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஆகா, என்னுடைய பிடித்த பாண்டா. அது மிகவும் செம்மையாக இருக்கிறது. மிகவும் அழகாக உள்ளது. மார்ஷ்மெல்லோக்களை முயற்சித்து பார்க்கவும். எனக்கு தலையணைகள் பிடிக்கும். அருமை. இந்த வெற்றி நிச்சயம் எனக்குதான். ஆம், வெற்றி என்னுடையதே. நன்றி சகோதரி. இந்த முறை என்ன வேண்டும் என்று தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு ஒரு ஹாட் டாக் வேண்டும். நீங்க மிக சேமியா வருவீங்க, அதனால ருசியா இருக்கணும். எனக்கு குழப்பம் வருவதை பார்க்காதீங்க மக்களே. நான் என் பேத்திக்காக இதுவரை இல்லாத சுவையான ஹாட் டாக் ஒன்றை செய்வேன். முதலாவது குமுகன். மாவு செய்ய ஒரு சில கேரண்டுகள் எடுக்கலாம். சில மாவு மற்றும் அடுத்தது 1 கப். நாங்க முட்டைகளை விரும்புகிறோம். நெற்றியிலிருந்து நேராக கண்ணாவில பலவர்த்தம். சரி, பாட்டி இதை அடி என்று சொன்னார். ஓ, அது கொஞ்சம் வலிக்கிறது. ஓ, அது உடைய மாட்டேங்குது. ஓ இல்லை. ஆமாம், இதோ அது சற்று சிறந்தது. இப்போது கொஞ்சம் பால். பாட்டி, நேரம் என்ன செய்கிறீங்க? நம்ம மாவை ஒரு பேக்கிங் தட்டுல வச்சு அதை வையுங்கள். அடுப்புக்குள் வச்சு விடுறோம். இவனுக்கு சுவையா அப்படியே இருக்க அது வெங்க. நான் அதை 180 டிகிரியில் அமைத்தேன். ஏய், இது ஏன் வேலை செய்யவில்லை? இது சிவப்பு நானா? சொற்ப வாசனை. இது சூடாக உள்ளது. இது ஒரு சிறந்த ஹாட் டாக் பன். சரி, நான் இது சந்தேகமில்லை. மிகச் சிறந்தது கிடைக்கும். அதை திறக்கலாம். இப்போது நாங்கள் சாசேஜ் எண்ணெயில் பொரிக்க வேண்டும். வணக்கம். என்ன ஆகிவிட்டது? என்ன மனம்? நான் ஏற்கனவே நாக்கு கசக்க. சிறகு
உங்க பனில் அதை வச்சு அதன் மேலே சிறிது கேச்ச போட்டுவோம். சிறிது கடுகு சேர்த்து நான் முடித்து விட்டேன். கூல். ஓ ஜில், நீங்கள் மாவால் பழுதுபட்டிருக்கிறீர்களா? இல்லை, இது வேலை செய்யவில்லை. நான் இதை சமைக்க விரும்பவில்லை. ஹூம், ஆஹா, நல்ல யோசனை. நான் சுவையாக இருக்கும் மெயின் டாக் செய்யலாம். முதலில் பனீர் உருக்குவோம். இப்போது நாம சாசேஜை எடுத்து குச்சியில வைக்காம அதுல சில பனீர் வைப்போம். ஓ பாருங்கள், அது மிக அருகில் சாசேஜின் அருகே. இப்போ நான் சில சீட்டோஸ் தேவைப்படும். ரொட்டியை சோறு சேர்க்க அதை துகள்களாக உடைக்க வேண்டும். இதற்கு நான் நிபுணன். இன்னும் இருமுறை அடித்தால் இது சிறந்த துணியாகிவிடும். சிறப்பு! ரெட் டெலிஷியஸ் சீட்டோ குறும்பிள்ளைகள். நாங்கள் எங்கள் சாசேஜை அதில் உருட்டுவோம். இறுதிச்சலுக்கு அதை எண்ணெயில் போட வேண்டும். நம் மேற்கென அதிக எண்ணெய். அதோ போகிறது. மிகுந்த வெப்பநிலை. அப்போ பாருங்கள், வாவ், அழகாக இருக்கிறது. இதுவும் அற்புதம். முடிஞ்சது. இத பிளேட்டில் போடுவோம். நாம் சுவைக்கலாம். உங்களுக்கு என் பவன் இருக்கிறார். இன்றைய வாழ்விக்கு உண்மையான ஹாட் டாக்ஸ் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதை காட்டப் போகிறேன். ஆமாம், எங்கும் இல்லை, சிறந்த உணவகங்களில் மட்டும். முதலில் சில கருப்பு வண்ணம். இது மிகவும் சுவையாகவும் பிரம்மாண்டமாகவும் காட்சி தருகிறது. அப்படியே செல்லுங்கள். நாங்க பனையை உருவாக்கி அதை பேக்கிங் ட்ரேவின் மீது வச்சு சென்று பேக்கிக்கு அனுப்புறோம். நம்மிடம் மிக சக்தி வாய்ந்த ஓவன் இருக்கிறது. நல்லதே, இது அனைத்தையும் வினாடிகளில் சமைக்கும். நாம நான் எடுத்துட்டு தோசை அல்சேஜ் வருது, ஆனா இது நல்லதில்ல. இப்போது நாம் வெட்டப் போவது பண்ணை 2 பகுதிகளாக வெட்டுங்கள். உள்ளே சில அற்புதமான உள்ளடக்கத்தை சேர்க்கவும். ஆமா, நம்முடைய பர்னர் பயன்படுத்தி இந்த கண் குழம்பை பொரியல் செய்வோம். ஸ்டேசி, இதுவரை இதை பண்ணி பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரியானது. முடிஞ்சு சென்ற பனீரை மேல் போட்டு விடுவோம். அப்போ குழந்தை தன்னால் மன்னிதிரான்னு நினைப்பா. ஓ, உன்னால பெரிய ஹோட்டலுக்கு போற மாதிரி. எனக்கு சந்தோஷம். இந்த ஹாட் டாக் சாப்பிட முயல விரும்புகிறேன். சுவையானது, பாட்டி அருமை. இது என்ன? இது மிகவும் விஸ்திரமாக தெரிகிறது. சுவைக்கலாம். அது மிகவும் நல்லது. அந்த வடிவத்தை யார் உருவாக்கினார்? உணர்ச்சியற்றதாக எடுக்கிறது. ஆனால் அதை முயல்வோம். இதற்கு சிறந்த வாசனை இல்லை. என்ன ஓர்தல்? அது அருவருக்கத்தக்கது. சமையலர், எனக்கு மீன்களும் கடல் பொருட்களும் வெறுப்பு. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. என்ன? ஆமாம், நாங்கள் தேதியிடுவோம். இங்கே அவர்கள் இன்றைய போட்டியாளர்கள் சூப்பர்மேன் மற்றும் சூப்பர்வுமன். ஒரு சக்தி ஜோடி. ஆனால் பியோன்சே மற்றும் ஜேசி அல்ல, டாம் மற்றும் ஜெர்ரி போன்றவர்கள். சரி, இதை தொடங்குவோம். முதலில் யாருக்கு நிறைய கிடைக்கிறது, யாருக்கு துகள்கள் மட்டுமே கிடைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக உண்மையான வெளிப்பாடு எங்கள் ஜோடி எதை சமாளிக்க வேண்டும் என்பதுதான். இப்போது பெரிய விஷயம் இல்லை, சில M&Ms மட்டுமே. செல்சியாவிடம் ஒரு சோகமான சிறிய மிட்டாய் மட்டுமே உள்ளது. ஆனால் இங்கே பென் ஒரு பெரிய கிண்ணம் உள்ளது. கடினமான நிலை செல்ஸ். ஆனால் குறைந்தது நாளை 20 நிமிடங்கள் கூடுதல் கார்டியோ செய்ய வேண்டியதில்லை. ஆவலுடன். ஆனால் பெண் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. ஆவலுடன். இது அவரது பார்வையில் ஒரு கிண்ணத்தில் ஒரு விருந்து. இன்னும் வரை அதிர்ஷ்டசாலி. செல்சியா 5 வினாடி விதியை உறுதியாக நம்புகிறாள். ஆம். பெண், பகிர்வது பராமரிப்பு தான் என்பதை நீ மறந்துவிட்டாயா? உன் அம்மா என்ன சொல்வாரு? அது குளிர்ச்சியாக இருந்தது. ஆம், மற்றும் ஒரு போலி அவுட். நெட்டா, நீங்கள் தீயுடன் விளையாடுகிறீர்கள் ஐயா. இது முதல் சுற்று மட்டுமே என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? சரியா? ஆவ்.
கொஞ்சம் காதல் எதையும் வெல்ல முடியும் என்று தோன்றுகிறது. சிறந்தது. அதை பார்க்க விரும்புகிறீர்களா? ஒரு சிறிய செர்ரி தக்காளி மற்றும் ஒரு தட்டு பிளம் தக்காளிகள். பென் இதுவரை அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறார் போல. மேலும் அவர் தனது சிறிய ஸ்நாக் மீது ஒரு முழு நாடக தயாரிப்பை உருவாக்குகிறார். ஆமா, அதை கையாளுங்கள் நண்பா. செல்சியா இன்னொரு பக்கம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்த மனதளவில் தயாராகிக் கொண்டிருக்கிறார். சிறப்பானது. சரி, நல்ல தொடக்கம். இது ரொம்ப கடினமா இருக்க கூடாது. தக்காளிகள் 80% தண்ணீர் போலத்தான் இல்லையா? அதிக காய்கறிகள்னா பிரச்சனை இல்ல. ஓ, ஆனா இன்றைய சவாலுக்கு ஒரு நேர வரம்பு இருக்கிறத குறிப்பிட மறந்துட்டோம். பாவம் பெண், அவளுக்கு விரைவில் தக்காளி சூப் நிறைந்த வயிறு இருக்கும். ஆனால் அவள் முடிக்கிறாள், மேலும் ஒரு புன்னகையுடன். அடுத்ததுக்கு போகலாம். இந்த முறை என்ன இருக்கிறது? பெனின் ஒற்றை ஸ்னிக்கர்ஸ் செல்சியாவின் உண்மையான சாக்லேட் நீர்வீழ்ச்சியுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியதாகவும் தனியாகவும் தெரிகிறது. இது தினமும் பார்க்கக்கூடியது அல்ல. உன் முகபாவனைகளை எல்லாம் செய் பென். ஆம், இன்று நீ ஏற்கனவே ஒரு பெரிய பிளேட் கேண்டி சாப்பிட்டு விட்டாய். மற்றொருவருக்கு முறை வந்துவிட்டது மற்றும் செல்சியா விஷயங்கள் எப்படி நடந்தன என்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இது ஒரு சிப்ஸ் பைய சாப்பிடுவது போல ஒன்று உங்களை மேலும் பசிக்க வைக்கிறது இல்லையா செல்ஸ்? அதுவே விளையாட்டின் பெயர். எனவே வேகத்தை தொடருங்கள். அருமை. ஓ, இது கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கிறது. ஓ, ஒரே நேரத்தில் அந்த அளவு சர்க்கரை உட்கொள்வது ஆரோக்கியமாக இல்லை என்று எனக்கு உறுதியாக தெரிகிறது. சர்க்கரை அதிகரிப்பில் இருந்து கீழே இறங்குவது கடினம். ஓ, செல்சியா அதை தொடர தீர்மானித்தது போல தெரிகிறது. யாராவது அவளை நிறுத்துங்கள். அது எல்லாரையும் திடீரென நிறுத்திவிட்டது. பூண்டு, ஒரு முழு தலை கச்சா பூண்டு. மற்றொரு தட்டில் அந்த துர்நாற்றமான பொருளின் ஒரு சிறிய பல். இப்போ இந்த சவாலில் நீங்கள் நேரடியாக பங்கேற்காமல் இதை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிகவும் நன்றி கூறுகிறீர்களா? சரி, அதுதான். பெண் கண்டிப்பாக ஒரு குருதி பிசாசு இல்ல, கொஞ்சம் ஏமாற்றம் தான். செல்சியா தொடங்குவதற்கே போராடுகிறாள் போல. அவள் ஒரு பூண்டு துண்ட கூட வாயில் வைக்க முடியவில்லை. இன்னும் நிறைய இருக்கிறது. ஓ, எப்போதாவது பூண்டு எவ்வளவு காரமாக இருக்கிறது என்று உணர்ந்தீர்களா? சரி, செல்சியா இப்போதுதான் உணர்ந்தார். பெண், நீ எவ்வளவோ உதவியாக இல்லை. அவளுக்கு கப்பை கொடுப்பது ஏன் விருப்பமாக இருக்கவில்லை என்று சொல்லுங்கள். ஹே, எந்த விஷயம் சொல்ல ஃபுல்லா இன்டர்நேஷனா? ஓ, ஹே, நம்முடைய சூப்பர் உமனை கொஞ்சம் உலர விடுவோம். ஆனால் முடிக்காததற்கான விளைவுகள் இருப்பதை அவள் மறக்க கூடாது. நான் கேட்கும் அந்த ஒலி என்ன? வெற்றி கோழி விருந்து. ஒரு காலுடன் 2 முழு கிரில் கோழிகள். இந்த சுற்று சிரிப்பல்ல. இந்த சவாலுக்காக இந்த இருவரும் காலை மற்றும் மதிய உணவை தவிர்த்திருக்கிறார்கள் என்று நம்புறோம். தயக்கமின்றி செய்கிறார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப உயர்வது நல்லது நண்பர்களே. செல்சியா உணவு உண்ணும் போது யாருக்காவது காட்டு விலங்கு தனது இரையை பிடிக்கும் நினைவு வருகிறதா? கொடூரமானது ஆனால் கவர்ச்சிகரமானது. எனக்கு இப்போது பசிக்கிறது. எனக்காக கொஞ்சம் சேமிக்கிறாயா? ஓ, உன் பாதுகாப்புக்காக உன் கைகளை பின்வாங்கிக் கொள்பேன். அவள் விரும்பினால் உனக்கு கொஞ்சம் எரிவாள். செல்சியா தன் தட்டில் ஒரு முழு டைனோசர் கண்டிருந்தால் அதையும் அதே வேகத்தில் முடித்திருப்பாள் என்று நான் சத்தியம் செய்கிறேன். ஓ, வேறுபாட்டுக்காக நாங்களோட ஒரு சிட்ரஸி சுற்றுக்கு மாறுகிறோம். இதுக்கும் நேரம் வந்துச்சு. செல்சியா ஒரு எலுமிச்சை துண்டை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா பெண்ணுக்கு ஒரு முழு எலுமிச்சை கொடுக்கப்பட்டுள்ளது. இல்ல, இந்த நிலைமையில இருந்து எலுமிச்சை சாறு செய்ய அவர் தயாரா இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. எளிதாக லெமன் ஸ்குவீசி. நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் பெண்? இல்லை, நன்றாக மென்று தின்று. நல்ல மனிதரே, மென்று தின்று. மேலும் கசப்பான எண்ணங்களை குறைவாக யோசிக்க முயற்சிக்கவும். இல்லையா? ஓஹோ, இல்ல இல்ல, கைவிடுகிறாயா? நல்லது, அதுக்கான அர்த்தம் உனக்கு தெரியும். ஓ, செல்சியா இதை மிகவும் ரசிக்க போகிறார். அவர்களின் முன் என்ன இருக்கலாம்? இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ரொம்ப சரி, சாண்ட்விச்கள் தோன்றது உறுதி. பெண்
மட்டும்தான் அந்த பொருட்களின் மலைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். நம் அதிர்ஷ்டசாலிக்கு இது ஒரு மோசமான திருப்பம் அல்ல, ஆனால் அவரை வாழ்த்து தொடங்குவதற்கு இன்னும் சீக்கிரம் முதலில் அவற்றையெல்லாம் விழுங்க வேண்டும். ஒன்று, பிறகு மற்றொன்று, மற்றொன்றுக்கு பிறகு மற்றொன்று. ஓ, அமைதியாக தனது ஒன்றை அனுபவிக்கிறார். சிறப்பானது. ஓ, நாங்கள் அடிக்கல் அடிச்சிருக்கலாம். இல்ல, ஒரு சாண்ட்ஃபிஷ் மட்டும் மீதம் இருக்கு. நீங்க கைவிடுறீங்களா? எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ என்ன ஒரு வருத்தம். ஆஹா, நெரிச்சுட்டுதான். அதை பத்தி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த காரணம் உன்னை வரவிருக்கும் விஷயத்திலிருந்து விடுவிக்காது. செல்சியா ஒரு மாஸ்டர் ட்ரம்மராக மாறுகிறார். நீ என்ன சொல்வாய்? ஓ இல்ல, செல்சியாவின் முகம் அவளுக்கு முன்வைக்கப்பட்ட அநியாயத்தை பற்றி முழங்குகிறது. ஏனெனில் அவளுக்கு ஒரு சிறிய கப் கேக் வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் பெனுக்கு முழு கேக் கிடைத்துள்ளது. பொறாமை ஒரு அருவருப்பான விஷயம். இது ஒருவரை அருவருப்பான செயல்களை செய்ய வைக்கலாம். பெண், நீ கொஞ்சம் குளித்து வரலாமா? அல்லது இல்ல, அதுவும் சரி. ஓ, பிஸ்கபி உண்மையில் கையில இருந்து போகணும். ஆனா மணிதான் இதை பார்ப்பது நகைச்சுவையா இருக்குதா? நான் சரியா? இந்த சர்க்கரை முகமூடிகளை அணிந்திருப்பதால் உங்களை உங்களின் நண்பர்கள் யாரும் அடையாளம் காண முடியாது. கேக்கை பகிர்ந்து கொள்வது சிறந்த யோசனையாக இருக்கலாம். இப்போது உங்களுக்கு இருவருக்கும் மிக குறைவாகவே உள்ளது, ஆனால் அவர்கள் இன்னும் சிரிக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த அந்த சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்துங்கள். அவர்கள் இன்னும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். எவ்வளவு இனிமை! ஒரு சிறிய கப் மற்றும் ஒரு பெரிய பழைய பாட்டில், குறைவாகவும் அதிகமாகவும் ஒரு சிறிய உற்சாகம் மற்றும் பல நாட்களுக்கு புத்துணர்ச்சி. ஏழை பவுட்டிங் பெண், அந்த பகுதி அவனது உதடுகளை நனைக்க கூட போதுமானது அல்ல. வாலா, செல்சியா அந்த பாட்டில் அவளது தாகத்தை தீர்க்க போதுமானது என்பதை அறிந்து மகிழ்ச்சியில் மூழ்கி இருக்கிறார். அருமை! என்னால் இதையெல்லாம் குடிக்க முடியாது, ஆனால் நான் எப்போதும் ஒரு கோக் ஷவர் எடுக்க விரும்பினேன். இது என் பாட்டில. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்கிறேன். இதை போன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிடைக்காது. இன்னும் நிறைய இருக்கிறது. என்ன பெண், நீ எல்லாம் உன்னுடையதை ஏற்கனவே குடித்து விட்டாயா? ஒவ்வொரு துளியையும் கொஞ்சம் அதிகமாக ரசிக்க வேண்டியிருந்தது. ஓ, ஒரு சுவையான பன், அதுவும் நிறைய. விளையாட்டு முடிவடையும் முன் நான் கைவிடுபவன் அல்ல. அதை பற்றி கவலைப்படாதே. இனிப்புகள் இல்லை. ஓ, அனைவருக்கும் அது என்ன? ஓ, அது மிகவும் மோசமானது. விபத்தின் பிறகா? வா வா சீக்கிரம். என்ன? யாரை கொண்டு வந்தீர்கள்? ஓ இல்லை, என் சகோதரர். என்ன பிரச்சனை? எல்லா பொருட்களும் மோசமா? ஓ கொடுமை! நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய். நான்சி, உனக்காக ஒரு கிண்ணம். நான் சும்மா ஒரு கும்பல் அழுக்கு. வாங்க நண்பர்களே. ஓ சகோதரா, நன்றி. இது உண்மையில் அதிசயமாக இருக்கு. உலகிலே சிறந்த சகோதரன். சூப்பர். ஆஹா, என்ன சிறந்த நாள். நிறுத்து. அது உன் கையில என்ன இருக்கு? இனிப்பு. நெருக்கமாக பார்ப்போம். அப்பா இல்லை, அவளும் என் செய்வதை பிடித்துக் கொள்ள முடிஞ்சுகிறாளே. அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அப்பாவுக்கு முடியாது, ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால. ஆஹா, இது ஜேபிள் ஈர்ஸ்கே. ஹே அழகே, நான் உங்களை கூட்டாளி. நினைவுக்குதா? நாம் ஒன்றாக படித்தோம். நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன். நல்ல ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பை பை. ஆம், வீட்டுக்கு போ. ஓ இல்லை, ஆம், அப்பாவுக்கு அனுமதி கிடையாது. அதப்போ அருமை. ஒரு முழு பெட்டி கண்டி. உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தேன். ஓ, orange serum என்று நான் அறிந்தேன். ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக. அஹே சக உயிரி, நீ என்ன செய்கிறாய்? ஓ, நான் உன்னை தேடும். நான் உன்னை முற்றிலும் வென்று விடுவேன். என்ன செய்யறது? அதை சாப்பிடாதே. அருவருப்பு. வலி.
இருக்கிறது இல்ல இனிப்புகளை கொடு. ஆஃப். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாமா? ஆ, என்ன நடக்குது? நான் திரும்பி டாக்டர், என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லையா? தயவு செய்து எனக்கு உதவவும். ஆமா கண்டிப்பா. என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி. இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன். ஓ, மிகவும் நன்றி. நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அந்த என்ன? இது மாத்திரை அல்ல, அது ஸ்கிடில். என்ன? நீ எதை எடுத்திருக்கிறாய்? அப்படி எவ்வித அமைப்பும் Enrico. நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது. அவர் எனக்கு பரிசு கொடுத்தார், மாத்திரை அல்ல. நீங்கள் சரியா? உங்களுக்கு புரியவில்லை? நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது. பா, நானா முதலில் போகலாமா? பா, நன்றி. நான் இங்கே இல்லை. ஏ ஏ வணக்கம். நான் உள்ள போகிறேன். சாக்கடை இல்லை. என்ன? அது என்ன? ஒரு ஸ்கிட்டில்ஸ் பாதை. கிடாரிசையோ வீல் செயர். நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா? என்ன? உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள். ஓ இல்லை, ஓர் நிமிடம். அது சுமார் பாவற்றதாக உள்ளது. உன்னோட என்ன நோயன்? சிப்ஸ் கொடுங்கள். அதை மறைக்காதே. ஓ மக்கம் செல்லமே. அந்திய ஒரு நல்ல நாள். என்ன நடக்கிறது? ஓ, நீ உயிரோடா? ஓ, உனக்கு தவறா இருக்கிறதா? வார்டுக்கு திரும்பி ஆனால் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம். என்ன? ஹே, நான் உங்களுக்கு உதவலாமா? ஹே, நீ ஓகேவா? ஓ மை, நீதான் சுல்தான். ஓ, நீங்கள் வருவதாக எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? நன்றி இதற்கு. எவ்வளவு அருமை. ஹே, ஓ ஓ இல்லை, நீங்கள் மிகவும் என் மனைவியை தேர்வு செய்ய வந்தேன். உன்னை மிகவும் விரும்புகிறேன். நான் தான் அப்பா, உன் அண்ணன். உடை, அதை பாரு. உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது. பணம் அல்ல, ஆனால் இனிப்புகள். ஆமா. அல்லவையர், நிறுத்து. என்ன? இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை. ஓ ஆம், எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் பலிக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும். ஓ, நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா? கெட்ட கொள்கை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன். அப்போதான் நர்ஸ் காண மாட்டாள். ருசியானது. இது மிகவும் எளிமையானது. அப்படித்தான். பிரமானந்தமானது இல்லையா? நர்ஸை தாண்டி போவோம். அதை மீண்டும் கொடு. இருங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? அதில் என்ன பிரச்சனை? மன்னிக்கவும், சித்தமாக முடியவில்லையா? விரைந்து செய்யுங்கள். My, and always then. That weekend. Oh, num don't quit again. Ha, kinda. நேரம் ஒரு. நீ ஏன் கத்துகிறாய்? ஆஹா, மறுபடியும் கேள். அது காண்டி புரிந்ததா? உள்ள போவோம். அது சூப்பர். சிட்டியல்ஸ். கிராம். சரி நண்பர்களே, முதல் சுற்றில் நீங்கள் எனக்கு கோகா கோலா ஜெல்லி தயாரிக்க வேண்டும். நானே எடுக்கல. இந்த மனிதர் நான் உண்மையிலே இந்த விஷயங்கள் எங்கே இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவை முதலில் செய்யலாம். கிட்டத்தட்ட இது சிறிய சொட்டுகள். சிலக்கு தவிர. ஓ குழந்தை, நீ உலர்த்தி கொள்ளலாமே. ஓ ஓ நன்றி பாட்டி. முதலில் நான் கோக் பாட்டிலை கொஞ்சம் விடுவிக்க வேண்டும். அதை பிடிக்கச் செய்யும் முறையில் செய்வேன். இப்போது பிரசித்தமான பரப்பை செய்வேன். ஓ, நீங்கள் நடத்தப்பட்டு பேசினீர்கள். சரி, கொலாவுக்குள் ஒரு சிறு காந்தி பொரியை சேர்க்க வேண்டும். அதனால் அதுவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அடுத்தது, நான் அதே பாட்டிலில் கார்ன் சீராக உருவாகும். அதனால்தான் என் கொல்லா விரைவில் ஜெல்லியாக மாறும். இதை நல்லபடி குலுக்கி விட வேண்டும்.
ஓ நம்ம ஒரு அப்பா விருந்துக்காக தயாராகி இதற்கு கான்சீராக பிரச்சனையாகி விட்டது போல. சரி, அடுத்தது போகலாம். வேறு வழி இல்லை. ஆம், இது நிச்சயமாக மிகவும் ஒட்டக்கூடியது. அதை பலவந்தமாக இழுத்து எடுக்க வேண்டியிருக்கும். அல்லாட்டால் அவர்கள் என் சாதனையின் சுவையை எப்படிப்பட்டால் அனுபவிப்பார்கள்? ஓ சரி, ஓ ஓ அது வேலை செய்தது. சரி, என் ஜெல்லி கிட்டத்தட்ட தயாராகியுள்ளது. இது இன்னும் ஜெல்லி மாதிரி சுவையாக இருக்க இன்னும் சிறிது தணிக்க வேண்டியது மட்டுமே உள்ளது. ஓ, எல்லாமே மிகவும் சிக்கலானது. மிகச் சிறந்த ஜெல்லி சாதாரண தேன் தான். அதை நீரில் வைத்து குளிர்விக்கலாம். இது அற்புதமான யோசனையா இல்லையா? ஆம், முழுமையான அர்த்தமற்ற பேச்சு. உங்களுக்கு உண்மையான ஜெல்லி செய்வது எப்படி என்று காட்டுகிறேன். முதலில் கோலாவை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். அதற்கு பிறகு இந்த கோலாவில் சில குளிர்ந்த மார்மலேட்ஸ் போடுகிறேன். அவை உருகி எனது எதிர்கால மகா அற்புதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுகின்றன. கடைசியான பீடார்த்தம் ரகசியமாகும். ஜெல்லிக்கு தீப்பொழிவு கொடுக்கிறேன். இப்போது உருவான கலவை ஒரு வாணலியில் நன்றாக கலக்கி வைக்க வேண்டும். ஜெல்லி தயாரானதும் அப்படியே அதை நிரப்புவது. கடைசி படியாக ஜெல்லியை குளிர்விக்க வேண்டும். இதில் திரவ நைட்ரஜன் போல யார் வேண்டும். நாங்கள் பாட்டில் நிரப்ப வேண்டும். பின்னர் சில வினாடிகள் காத்திருக்க வேண்டும். குழந்தைகளே கவனம், பெரியவர்களினுடன் இல்லாமல் இது செய்ய வேண்டாம். தயாரா விக்கி? இன்றைய வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. எப்படி தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. எல்லாத்தும் ரொம்பவே சுவையானது போல இருக்கிறது. இதை முதலில் பாட்டி பொறிக்கிட்டு வட்டும். சாதாரண தேனின் சுவை போல இருக்கிறது. இப்போது சேஃப் பக்கம் திரும்புவோம். அது அழகாக இருக்கின்றது. ஏன் அது இவ்வளவு பொலிவாக இருக்கிறது? நான் வெற்றி பெற்றேன். வாவ், ரொம்ப சீசியானது. எனக்கு நினைக்கிறேன் யாருக்கும் கேள்வி இல்லை. ஜெல் வெற்றியாளர் ஆகிறார். அதை தெரிந்திருந்தேன். ஓ, இது என்ன? இது வாஃபிள்கள் செய்ய தேவையான எல்லாவற்றும். வாருங்கள் நண்பர்களே, இது முடிவடையும். வாஃபிள்கள்? ஆனால் என்ன? ஓ, வோபிள்கள் என் கைப்பக்க விளைவு. மேலும் என் பேத்தி விரும்பும் வோபிள்களை என்விட யாரும் நன்றாக அறிந்திருக்க முடியாது. முதல் நீயாரிஸ்டிலியூ மாவை பிசைய வேண்டும். எல்லாமே இங்கு மென்மையாக இருக்கும். நான் கோபமாக வெண்ணெய், இருந்தேன். சர்க்கரை மற்றும் பாலை இல்லாமல் வாழ்க்கை முடியாது. அந்த படம் மனசாட்சியாக சொன்னால் நல்லது. மாவு சுமார் தயார். இந்த உரை எப்படி இருக்கிறது? ஓகேவா? அப்படியெல்லாம் தீரம் இல்ல. ஓ ஹோ, எப்படி? ஹா ஹோ, ஓ வேகமாக, ஓ வேகமாக, ஓ செல், மன்னிக்கவும். ஆம், 2 கைகளாலும் இது வித்தியாசமாக உள்ளது. ஆமாம், அது சந்தேகம்தான். இங்கு எனக்கு எல்லாம் தயார். தேவையுள்ளதல்லாமல் மாவை சிறிய துண்டுகளாக இது நிறமூட்டம் கொண்டுள்ளது. இனி நாங்கள் எங்கள் வாட்டுகளை சமைக்கலாம். நிறமுடைய மாவின் உதவியுடன் நான் நிறமையான வாட்டுகளை செய்ய முடியும். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முயன்று விட்டேன். வணக்கம். நீங்கள் மாபெரும் சமையல்காரர் அணிக்கு போட்டியாக இருக்க முடிகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லையில் என் வண்ண வஃபிள் தயாராக உள்ளது. இப்பொழுது அதை அழகாக கட்டுரை செய்ய வேண்டும். கருப்பு பிளேட்டில் ஒரு கோடு, மழலைகளின் பாத்திரத்தில் சில கிரீம். கொஞ்சம் நிறமுடைய சிறுதுளிகள் கூட எந்தவித பாதிப்பினையும் தராது. கேட்கப்பட்டது. அழகுக்காக அற்புதம். மேலே உடன். ஓ, என் பேத்தி எனது பாட்டியின் வாப்பிள்ஸ்களை மிகவும் நேசிக்கிறாள். எனக்கு தெரியும். அவை ஏற்கனவே ஆனவை. அவற்றை ஐஸ்கிரீம் மற்றும் பேரிக்காய் கட்டிகளால் அலங்கரித்து, இப்படி ஒரு வெப்பமான கோடைக்கால நாளில் இதைவிட சிறந்தது எதுவும் இல்லை. மேலும் சிறிது மேபிள் சீர்வும் அது அழுக்காது. பாதம் கீழே அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது அல்லவா? அக்கு எனக்கு ஒரு யோசனை இருக்கின்றது.
அதற்கான பயனுள்ள ஏதேனும் இருக்கும், ஆனால் அது அல்ல. பெரிய காதுகள். என்னுடைய பாட் பேக்கில் நீ போக நேரம் உண்டா என்று தெரியவில்லை. ஓ, நான் தேவைப்படுவது இதோ கூழ். மேகி கூழிலிருந்து நான் புதிய ஒரு வெஃபில் செய்வேன். இதில் வாங்க, இது மிகவும் ருசியாக வந்திருக்கிறது. எனக்கு அவ்வளவு தோன்றவில்லை. அப்போ நண்பர் விக்கியை கேட்போம். சரி, எந்த வகை முட்டை நூடு டாஃப்கள் இது? இதுவை பார்த்ததில்லை. நீங்களும் இது நல்லதாக இருப்பதாக நம்புகிறேன். பார்க்கலாம். ஐயோ, கேவலம். என் வாழ்க்கையில் இதுவையே இனி கனவிலும் சாப்பிட மாட்டேன். ஆனால் பாட்டி நான் விரும்பும் போல வாஃபிள் செய்தார். சிலர் உங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நல்லதே. நன்றி பாட்டி. அபாரமாக சுவையாக உள்ளது. ஓ ஆம், சமையலர் அண்ணி ஒரு உண்மையான கலை தூண்டலில் எதையும் உருவாக்கினார். அதனுடன் இது மிகவும் சுவையானது. ஆனால் இந்த முறை பாட்டியின் வாஃபிள்கள் எதுவும் ஒப்பிட முடியாது. எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். ஆகவே அவரே ஜெயிப்பார். ஓ, ஹூரே! அனைவரையும் வெல்ல முடியும் என்று எனக்கு தெரிந்தது. ஓ, இது எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது. எனக்கு டோனட்ஸ் வேண்டும். அதனால் என்னை மகிழ்விக்க கேட்டுக்கொள்கிறேன். நான் விரைவில் டோனட்ஸ் சமைப்பேன். நான் ருசியாக இருக்கிறேன். ஓ ஓ, கவலைப்படாதீர்கள். சுவையாக இருக்கிறதா? நானும் ஒத்துக்கொள்கிறேன். மிக சிறப்பு. ஏய், நாங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டோமா? மன்னிக்கவும், நான் முற்றிலும் கவனம் சிதைந்தது. ஆனால் ஓகே, நான் சமையலுக்கு தயாராக உள்ளேன். முதலில் நான் ஒரு பாக் ஓரியோஸ் எடுத்து பிஸ்கட்டுகளை நசுக்க வேண்டும். டாட்டம். இப்போது இந்த துகள்களை நுடலாவுடன் கலந்துவிட வேண்டும். எனக்கு சமையலின் மிகவும் பிடித்த பகுதி, ஏனெனில் அதற்கு பின் நான் என்ன வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் முயற்சிக்கலாம். அட, சுவையானது. இது டோனட் தயாரிக்கும் இயந்திரத்தில் இந்த சாக்லேட் கலவையை ஊற்றுவதில் தான் உள்ளது. இதை பாருங்கள். ஓ ஓ ஓ ஓ ஓ சீஸ். ஓ, இங்கே டோன்ட் மிக்சர் இருக்கிறது. நன்றி சமையல்காரர். அச்சின் வடிவில் ஊற்றுங்கள். நாமும் ரசிக்கலாம். ஆஹா, நீங்கள் எவ்வளவு சுணங்கி போனவர்கள். இதோ எனது சிறிய டான்ஸ் பூர்த்தியாக தயாராக இருக்கின்றன. இதை எப்படி அழகாக இருக்கின்றது பாருங்கள். இப்போது அவற்றை 2 பங்காக பிரிக்க வேண்டும். அப்புறம் இப்படி. அப்புறம் சற்றே சர்வ் உள்ளே ஊற்றுவேன். மிகவும் சுமார் முடிந்துவிட்டது. இப்போது எனக்கு திரவ மார்ஷ்மெல்லோ தேவை. அதை நான் என் டோனட்டுகளின் மேல் அலங்கரிக்க உள்ளேன். இதை செய்ய அதை ஒரு பையை போட்டு மற்ற புறத்தின் கூடுகிழியில் அழுத்தி அந்த டோனட்டுகள் மேல் பிழிவேன். அது மிகவும் வசதியானதும் ருசியாகவும் உள்ளது. மற்றும் ஒரு கடைசி நடவடிக்கை மிச்சம், சீதாபுரி. அதிலின்றி டோனட்ஸாக இருக்காது. எவ்வளவு வேகமாக நான் இதை சமைத்தேன் பாருங்கள். சிறப்பானது. நீங்கள் வெறுக்க மட்டும் முடியும். மிகவும் லேசானது. பகுதியில் தயாராக உள்ளது. நான் இவற்றின் மேல் சற்று சோடா தூவ வேண்டும் தான். ஓ ஓ ஜில், மன்னிக்கவும். இப்போது எல்லாம் தயாராக உள்ளது. நானும் இந்த டோனட்டை விரும்புகிறேன், ஆனால் நான் தடுத்துக் கொள்கிறேன். இங்கே அவை மிகவும் அதிகம் இருக்கின்றன. அவள் சிஸ்டத்திற்காக. ஓ, குலைச்சல். அப்படி ஒரு ஆபத்தான உபகரணத்தை அசைக்க தேவையில்லை. அழகாக உள்ளதென பார்க்கவும். மேலும் இந்த டோனட்ஸ்கள் கூட ருசி. தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. யாரடா இப்பதான் வந்திருக்கிறாரு? சேஃப் ஆனி மிகவும் அழகான டோனட்ஸை வைத்துள்ளார். முதலில் அவற்றை சுவைக்க நான் விரும்புகிறேன். அவை அழகாக மட்டுமல்ல, நன்றாகவும் சுவையாகவும் உள்ளன. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது பாட்டியின் டோனட்ஸை சுவைப்போம். ஆனால் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. நான் வேறுபட்ட காத்திருந்தேன். ஜில், உன் டோனட்ஸ் என்னை ஆச்சரியப்படுத்துவா என்று நம்புகிறேன். எனக்கு பிடிக்கும் சாக்லேட். ஆனா ஷாப் ஏமி இன்னும் சுவையான டோனட்ஸ் வைத்திருக்கிறாள். அவளின் வெற்றியை வாழ்த்துவோம். Ja, det var röst så här för det är mycket särskilt.